ஒரு நிகழ்வினை மங்கள விளக்கேற்றி தொடங்கி வைத்தல் எமது மரபாகும். இணைய வழியில் நடைபெறும் திருமந்திர கற்கை நெறியின் தொடக்க விழா 2025 முதல் நிகழ்வாக பேரவையின் பொறுப்பாளர் திரு டினோஜன் கலாரஞ்சன் அவர்கள் மங்கள விளக்கேற்றி இந்நிகழ்வை தொடங்கி வைப்பார். விளக்கது இருள் கிடக்கது சொல்லக விளக்கது சூழ்ந்துள்ளது நல்லக விளக்கது நலன் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே. அடுத்த நிகழ்வாக இயற்கை மற்றும் போரினால் இறந்த அனைத்துலக பொது மக்களையும் தாயக மண்மீட்பு போரில் வீரச்சாவினை தழுவிக்கொண்ட மாவீரர்களையும் நாட்டுப்பட்டார்களையும் பொதுமக்களையும் நினைவு கூர்ந்து அகைவணக்கம் செலுத்துவோமாக. நன்றி, நிறைவு செய்வோம். அடுத்த நிகழ்வாக தமிழ் பண்பாட்டு பேரவையின் பொறுப்பாளர் திரு டினோஜன் கலாரஞ்சன் அவர்கள் வரவேற்புரையை ஆற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் பண்பாட்டு பேரவை திருமூலர் ஆகியோடு இணைந்து நிகழ்த்தக்கூடிய இந்த கற்கனரியினுடைய தொடக்க விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம். இந்த விழாவிற்கு தலைமை விருந்தினராக வருகை தந்திருக்கும் முனைவர் தி மகாலட்சுமி அம்மா அவர்களை வரவேற்றுக் கொள்கின்றோம். அவர்கள் திருமூலர் ஆகியிருக்கையில் நிறுவனராகவும் பொறுப்பாளராகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். அடுத்ததாக திருமூலர் ஆகியிருக்கையில் கல்வி மற்றும் நிர்வாக பொறுப்பாளராக இருக்கும் மருத்துவர் திரு ராஜேந்திரன் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்வதை நாங்கள் பெருமை அடைகின்றோம். மற்றும் முனைவர் திரு சுந்தர் பாலசுப்ரமணியம் அவர்கள் மருத்துவராக இருக்கின்றார். அதோடு தென் கரோலினா மருத்துவ பல்கலைக்கழகத்தின் இணை பேராசிரியராகவும் இருக்கின்றார். அவர்களையும் இருகரம் கூப்பி வணக்கம் சொல்லி வரவேற்பது பெருமை அடைகின்றோம். அத்தோடு நமது அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய பன்முக திறமையாளர் திருமதி ஸ்ரீபிரியா ராசியா அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். எமது பேரவையின் மதியுரைஞராகவும் இருக்கக்கூடிய சைவப்புலவர் திரு தங்கரட்னராஜா சின்னத்தம்பி அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு அவருடைய துணைவியார் திருமதி கலாசிரி தங்கரட்னராஜா அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு எங்களுடைய இந்த பட்டய மற்றும் முதுநிலை பட்டய கற்கை நெறிகளில் பயிரவிருக்கும் மாணவர்கள், பெரியோர்கள், சான்றோர்கள் அனைவரையுமே நாங்கள் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு எமது தமிழ் பண்பாட்டு பேரவை ஊடாக சைவ நெறியையும் தமிழையும் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள், பெரியோர்கள் அனைவரையும் நாங்கள் வருக வருகவென வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த கற்கனரையில் பயில வந்திருக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கம். முதலாக நாங்கள் இந்த தமிழ் பண்பாட்டு பேரவை பற்றி ஒரு சிறிய விடயம் உங்களுக்கு சொல்லலாம் என்று நாங்கள் நினைக்கின்றோம். இந்த தமிழ் பண்பாட்டு பேரவை 2015 தொடக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தோன்றியது. ஆனால் இது 2021 தான் தொடக்குவதற்கான சகல வேலைகளுமே செய்யப்பட்டு இந்த ஜெர்மன் மண்ணில் தமிழ் மற்றும் சமய கற்கனரிகளை பிள்ளைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கி நாங்கள் இதை ஆரம்பித்து வைத்தோம். அதன் வழியாகத்தான் இன்று நாங்கள் திருமூலர் ஆய்விருக்கையின் ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் போது இந்த திருமூலர் ஆய்விருக்கையின் கற்க நெறிகளை ஈழம், ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகளில் இன்று தொடக்கக்கூடிய திருவருள் கூடி வந்து நிற்கின்றது. அதற்கு முதல்ல இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு தமிழ் பண்பாட்டு பேரவை சார்பாக உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கமும் நன்றிகளை கூறிக்கொண்டு வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. நன்றி. தொடர்ந்து தமிழ் பண்பாட்டு பேரவையின் மதியுரைஞரான சைவ புலவர் திரு தங்கரட்னராஜா சின்னத்தம்பி அவர்கள் இறை வழிபாட்டினை நிகழ்த்துவார். சிவாய நமோம். மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கிலுள்ளான் வாயாரத் தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமையவர்தம்
இடத்தின் மேலான் ஏழண்டத் தப்பாலான் இப்பாற்றும் புனத்தகத்தான் நறுங்கொன்றை போதிலுள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றிலுள்ளான் கனத்தகத்தான் கைலாயத்து உச்சியுள்ளான் காலத்தியான் அவனின் கண்ணுள்ளானே. தந்ததும் தன்னை கொண்டதன் தன்னை சங்கரா ஆர்கோலோ சதுரர் அந்த முன் பில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பால் சிந்தையே கோயில் கொண்டகம் பெருமான் திருப்பெரும் துறை உரை சிவனே எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய் யான் இதற்கு இளனோர் கைமாறே. நையாத மனத்தினை நைவிப்பான் இத்தறிவே ஐயா நீ ஊலா போந்த அன்று முதல் இன்று வரை கையாரத் தொழுது அருவி கண்ணாரச் சொரிந்தாலும் செய்யாயோ அருள் கோடை திரலோக்கிய சுந்தரனே. பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட காட்கடல் இந்த பிரான் மாலுக்கு சக்கரம் அன்று அருள் செய்தவன் மன்னியதில்ல தன்னுள் ஆலிக்கு மந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயிலவல்லானுக்கே பல்ல ஆண்டு கூடுதுமே. ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பெருங்கரணங்கள் நான்கும் சிந்தையாக குணமொரு மூன்றும் திருந்து சாத்விகமையாக இந்து வாழ் தடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூற்றின் வந்த பேர் இன்ப வெள்ளத்து துளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார் மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார். கைத்தல நிறகனி அப்பமுறவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேடி கற்றுடும் அடியவர் புத்தியில் உறவவ கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்றொரு திரள்புய மதையானை மத்தள வைரனை உத்தமி முதல்வன மட்டவள் மலரோடு பணிவேனே முத்தமிழ் அடைவின முற்படுகிறது முற்பட எழுதிய முதல் போனே முப்புறமேறி சேதாச்சிவன் உரதம் அச்சது பொடிசே அதீரா அத்துயர் அதோடு சுப்பிரமணிபடும் அப்புனமதட இவமாகி அக்குற மகளுடன் அச்சுறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே அக்கண மணமருள் பெருமாளே அக்கண மணமருள் பெருமாளே. ஓம் திருச்சிட்டம்பலம். ஓகே, நீங்கள் பஞ்சவரணத்துக்கு நன்றி. தொடர்ந்து தமிழ் பண்பாட்டு பேரவை மன்னிக்கணும் திருமந்திர வகுப்பில் பயிலும் மாணவி செல்வி பிரவிகா ரவீந்திரன் அவர்கள் திருவெம்புராணத்தை ஓதுவார். திருக்கம்பலம் நீள நீந்தடியே பாலன கண்படவாழவள் வாடி வருந்த மேன் கோழிலியும் பெருமான் குந்தையூர் சில நல்லு பெற்றேன் ஆளிலையும் பெருமானவை அட்டித்தர பணியே மெய்தானரும்பி விதிர் விதிர்த்தே விரையார் கலக்கு தலை வைத்து கண்ணீர் தவிருந்தி போற்றி சய சய போற்றி என்னும் தைதா நிகிழவிடேன் உடையார் என்னை கண்டு நீரணி பவள குன்றமே நின்ற நெற்றி கண்ணுடையதோ நெருப்பே வேரணி புவன போகமே யோக வள்ளமே ஆரணி சடயம் அற்புத கூத்தா அம்பம் செய் அம்பர தரசே ஏரணி
கொடி தம் ஈசனே உன் கண்டனி இசையுமாறு இசையே சொல்லாண்ட சுருதி பொருள் சோதிக்க பொய்மன தொண்டருளீர் சில்லாண்டிற் சிதையும் சிலதி சிறுநெறி சேராமே ஏங்கில்லாண்ட கனக திரள் மேலோ விடங்கண் விடைபாகன் பல்லாண்டு பதங்கடந்தாடுக்கின் பல்லாண்டு குருதுமேன் பல்லாண்டு குருதுமேன் பல்லாண்டு குருதுமேன் உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கிறிய நிலவுலாவியன் நீர்மல்வனியன் அழகித் சோதியன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். திருத்தம்பலம். திருமூலர் ஆய்விருக்கையினுடைய இந்த நிகழ்வுகளே நுழைய இருக்கின்றோம். அந்த வகையிலே எங்களுடைய இந்த திருமூலர் சார்ந்த கற்கனரி மற்றும் திருக்குறள் மற்றும் திருவாசகம் மருத்துவம் சார்ந்த கற்கனரிகளை திருமூலர் ஆய்விற்கை ஊடாக நாங்கள் இங்கே ஈழத்திற்கும் புலம்பெயர் நாடுகளாக இருக்கக்கூடிய ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் நாடுகளுக்கும் கொண்டு செல்ல இருக்கிறதுக்கான அந்த தொடக்க விழாவிலே கலந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். திருமூலர் ஆய்விற்கையின் நிறுவனரும் பொறுப்பாளருமான பேராசிரியர் முனைவர் தி மகாலட்சுமி அம்மா அவர்கள் எங்களுக்கு இன்று தலைமை விருந்தினராக வந்திருக்கின்றார். அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கின்றார். இன்னும் சிறிது நேரத்திலே அவர்கள் விழாவுக்கு வருகை தந்து விடுவர். ஆகையினால் திருமூலர் ஆய்விருக்கையின் கல்வி மற்றும் நிர்வாக பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மருத்துவர் திரு ராஜேஸ்வரன் அவர்களை உரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இவருடைய அறிமுகம் இந்த கிழமைதான் எனக்கும் கிடைக்கப்பெற்றது. உண்மையிலே ஒரு சிறப்பாக பணி செய்யக்கூடியவராக இருக்கிறார். தன்னை திருமூலர் ஆய்விருக்கையில் இணைத்து அம்மாவுக்கு உதவியாக இருந்து பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். எங்களுக்கும் விடயங்களை கேட்டவுடன் நேற்று எல்லாமே அனுப்பி தந்திருக்கின்றார். முதல்ல நன்றிகளை சொல்லி அம்மா வந்திருக்கிறா. வணக்கம் அம்மா. கூறிய நேரத்துக்கே நீங்க வருகை தந்திருக்கீங்க. நன்றி அம்மா. மகாலட்சுமி அம்மா என்ற உரைக்கு பிறகு ராஜேஸ்வரன் ஐயா அவர்கள் என்ற உரையை நாங்கள் கேட்கலாம். திருமூலர் ஆய்விருக்கையின் நிறுவனராகவும் பொறுப்பாளராகவும் இருக்கக்கூடியவர் பேராசிரியர் முனைவர் தி மகாலட்சுமி அம்மா அவர்கள். இவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி சொன்னா, எங்களுடைய இந்த திருமந்திரத்தை உலக பொதுமறையாக ஆக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார். அந்த வகையில தான் இவரோட சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கப்பெற்று இன்றைக்கு இந்த புலம்பெயர் நாடுகளிலையும் ஈழத்திலையும் திருமூலர் சார்ந்த கற்கனரையையும் திருவாசகம், வள்ளலார், திருக்குறள் போன்ற கற்கனரிகளையும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் அம்மா அவர்களை தலைமை உரையாற்றுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து, நான் சொல்லும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை என்று கூறிய திருமூலர் நாயனாரின் வள்ளலார் பெருமானின் திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்குகிறேன். உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இந்த தொடக்க விழா என்பது என்னை பொறுத்தவரை ஒரு சிறந்த வரலாற்று பதிவாக எடுத்துக்கொள்ள நினைக்கிறேன். உலக அளவில் திருமூலர் ஆய்விருக்கையின் கல்விகளை கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கிற்கு நம்முடைய திருமுகு டினோஜன் அவர்கள் தமிழ் பண்பாட்டு பேரவையின் மூலமாக செய்து வரும் அரும் பணிகள், அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது
திருமூலர், திருமந்திரம், திருவாசகம், திருக்குறள், வள்ளலார் போன்றவர்களுக்கு பட்டய வகுப்புகளை கொண்டு வந்திருக்கிறார். இதற்கு முதலாக 1 மாத 3 மாத வகுப்புகளையும் கொண்டு வந்தார். கல்வி என்பதை கொண்டு வருவது அவ்வளவு எளிதானது அல்ல. இந்த அளவிற்கு 2 படிப்புகளை தொடக்க விழா தொடங்கி நிறைவுக்கு கொண்டு வந்து அடுத்ததையும் தொடங்கி இருக்கின்றார் என்ற வகையில் இந்த தொடக்க விழாவை நான் ஒரு சிறந்த வரலாற்று பதிவாகத்தான் நம்முடைய திருமூலர் ஆய்விருக்கை உலக வரலாற்றில் தடம் பதிக்கும், இதுவும் ஒரு வரலாற்று பதிவு என்ற வகையில் என்னுடைய உரையை தொடங்க நினைக்கின்றேன். திருமூலர் அரசு நிறுவனமான உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் 2016 இருக்கையை தொடங்கினோம். திருமூலரின், வள்ளலாரின் கல்வியையும் சித்தர்களின் யோகம், மருத்துவம், ஜோதிடம் போன்ற கலைகளையும் உலக மக்களின் நடைமுறை பயன்பாட்டிற்கு கொண்டு செல்லுதல் எனும் நோக்கில் இந்த இருக்கை பல்வேறு பணிகளை செய்து வருகின்றது. அந்த வகையில் உலக அளவிலான மாநாடுகள், கருத்தரங்குகள், பயிலரங்குகள், சிறப்பு சொற்பொழிவுகள், நூல் வெளியீடுகள், விருதுகள் வழங்கல், ஆண்டு விழா, உலக யோகா நாள், சிறப்பு விழிப்புணர்வு முகாம்கள், அது குறிப்பாக இலவச முகாம்கள் என்ற வகையில் பல்வேறு பணிகளை செய்து வருகின்றது. சிறப்பு பணியாக திருமூலர் ஆய்விருக்கையில் கல்விகளை 12 வகையான கல்விகளை கொடுத்து நடத்தி வருகின்றது. 2000க்கும் மேற்பட்டவர்கள் இதுவரை படித்து இருக்கின்றார்கள். 2025 கல்வியாண்டின் தொடக்க விழா போன வாரம் பிப்ரவரி 2 ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. அந்த விழாவிலும் நம்முடைய பண்பாட்டு பேரவையின் தலைவர் திருமிகு டினோஜன் அவர்கள் தான் எப்படி இந்த படிப்பை ஈடுபாட்டுடன் படித்தேன், எப்படி மாணவர்கள் சேர்க்கையை கொண்டு வந்தேன் என்ற தன்னுடைய செயல்பாடுகளை உள்ளார்ந்த ஒரு உணர்வோடு மிக சிறப்பாக எடுத்து சொன்னார்கள். அதே தொடக்க விழா நிகழ்வில் நம்முடைய சுந்தர் பாலசுப்ரமணியம் அவர்கள், முனைவர் சுந்தர் பாலசுப்ரமணியம் அவர்கள் திருமந்திரத்தை உயராய்வாக கொண்டு செல்லும் எங்களுடைய நோக்கிற்கு முத்தாய்ப்பு வைத்தது போல் திருமூலரின் மூச்சு பயிற்சி குறித்து மிகச்சிறப்பானதொரு உரை நிகழ்த்தினார்கள். எங்களுடைய கல்வியின் நோக்கம் உங்களுக்கெல்லாம் கல்வியை தருவது மட்டுமல்ல, இதை மிகப்பெரிய ஒரு உயராய்வாக கொண்டு சென்று திருமூலரின் மூச்சு பயிற்சி, தியானம், இன்னும் பல்வேறு செய்திகளை அந்த ஆய்வுகளின் வழி மெய்ப்பித்து ஒரு அறிவியல் மெய்ப்பித்தலோடு மக்களின் நடைமுறை பயன்பாட்டுக்கு அவர்கள் அதை பயன்படுத்தி உடல் நலமும் மனவளமும் பெற வேண்டும் என்ற நோக்கில் உயராய்வுகள் நடந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் நம்முடைய முனைவர் சுந்தர் பாலசுப்ரமணியம் அவர்களின் உரை எங்களுடைய தொடக்க விழா நிகழ்விற்கு சிறப்பு சேர்த்தது போல் அமைந்ததில் எங்களுடைய அமைப்பினர் மட்டுமல்லாமல் கலந்து கொண்ட பலருமே அவருடைய உரையை பாராட்டினார்கள். அவர்கள் எங்களுடைய இந்த நிகழ்விலும் நாங்கள் இணைந்து நடத்தி கொண்டிருக்கும் இந்த கற்கை நெறியின் தொடக்க விழா நிகழ்விலும் கலந்து கொண்டு பேச இருப்பது எங்களுக்கு மிகவும் சிறப்பு சேர்ப்பதாக அமையும் என்பதால் அவர்களுக்கும் எங்களது அன்பான நன்றிகளை உங்கள் அனைவர் சார்பாகவும் வணக்கத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்ப நீங்க எல்லாம் இந்த கல்வியை படிக்கிறீங்கன்னா ஏன் படிக்கணும்? ஈடுபாட்டுடன் படித்தாலே இந்த படிப்பை படிப்பதன் பயனை நீங்கள் முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இதற்கும் நாம் திருமிகு டினோஜன் அவர்களைத்தான் உதாரணம் சொல்ல வேண்டும். அவர்கள் ஈடுபாட்டுடன் படித்ததால் தான் இன்று மற்றவர்களுக்கு கல்வியை கொடுக்க விரிவுபடுத்தி இருக்கின்றார்கள். எனவே நீங்களும் ஈடுபாட்டுடன் படிக்க வேண்டும். இந்த கல்வியை படிக்கும் போதே இன்னும் பலர் இந்த கல்வியை சேருவதற்கு உறுதுணை புரிய வேண்டும். படித்து இதன் பயனை உணர்ந்த நீங்கள் நிச்சயமாக இந்த கல்வியை அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திற்கு ஆளாவீர்கள் என்பதில் எல்லளவும் மையமில்லை. இதற்கு மேல் படிப்பவர்கள் அனைவரும் இந்த சிந்தனைக்கு ஆட்படுவார்கள். அந்த அளவிற்கு திருமூலர் ஆய்விற்கையானது இந்த கல்வி எவ்வளவு முக்கியமானது என்ற ஒரு விழிப்புணர்வையும் ஒரு பரவலாக்கத்தையும் தொடர்ந்து தர இருக்கின்றது.
இப்பொழுது நீ இப்ப என்ன சொன்னா, நீ ஈடுபாட்டோட வந்தீங்கன்னா இந்த கல்வியை நீங்க கொண்டு போகணும். இதுதான் இந்த தொடக்க விழாவில் நாங்கள் மிக அதிகமாக உங்களிடம் எதிர்பார்ப்பது. இந்த கல்வியினுடைய சிறப்பு அம்சமாக ஒரு சில வார்த்தைகளை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாய்ப்புகள் கிடைத்தால் உங்களுக்கு பாடமாக எடுக்கும் பொழுது ஒரு பாட்டை எடுத்துக்கொண்டு கூட அதை விளக்கும் வகையில் கூட பல அற்புதமான தகவல்களை உங்களுக்கு சொல்ல முடியும். பாடநூல்களில் இருப்பதை விட நாம் பேசும்போது நாம் புரிந்து கொண்ட பல செய்திகளை தர முடியும். ஆனால் இது போன்ற தொடக்க விழாக்களில் நாம் பல கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள முடியாத ஒரு சூழலில் இந்த கல்வியுடைய சிறப்பு என்ன என்று பார்த்தால், பேரின்ப வாழ்வு மீண்டும் பிறவாமை. இதை அடைவதற்கு நம்முடைய உயிர் என்பது எங்கிருந்து ஆதியில் தோன்றிய இறை ஒளி அணு என்ற கடவுளிடமிருந்து வந்ததுதான் நம்முடைய உயிர். அப்படியானால் இறைவனைப் போலவே கடவுளைப் போலவே நம்முடைய உயிரும் சர்வ வல்லமை படைத்தது. உலகத்தில் உள்ள அத்தனை சக்திகளுமே நம்முடைய உயிருக்கு இருக்கின்றது என்ற பெரிய உண்மையைத்தான் நாம் தன்னை உணர்தல் என்று சொல்கின்றோம். இந்த உண்மையை நாம் அறிவதற்கு தடையாக இருப்பது, சர்வ வல்லமை நமக்கு உண்டு, அனைத்தையும் நம்மால் சாதிக்க முடியும், பேரின்ப வாழ்வு வாழ முடியும், பிறவாமையை நாம் அடைய முடியும் என்ற அனைத்து வல்லமையும் நம் உயிருக்கு உள்ளது என்பதை அறிந்து கொள்ள தடையாக இருப்பது நம்முடைய தீய பண்புகள், குணங்கள், செயல்கள் என்று சொல்லலாம். இதை நீக்குவதைத்தான் திருமூலர் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை என்கிறார். தன்னை அறிவதே அறிவாம் என்கிறார். வள்ளலார் பெருமான் சொல்லும் போது, தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே, ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே என்று சொல்லுவார். எனவே நம்முடைய உயிரை அறிவதற்கு, அந்த உயிர் எப்படிப்பட்டது, அந்த உயிரை அறிவதற்கு திருமூலர் சொல்லுவார், திருமந்திரத்தை படியுங்கள் போதும், நாம் அந்த தீய பண்புகளை நீக்கிவிட முடியும், தீய குணங்களை நீக்கிவிட முடியும், உயிரின் ஆற்றலை பெற முடியும், தன்னை அறிய முடியும் என்பார். திருமந்திரத்தை படிக்க கூட வேண்டாம், திருமூலரை நினைத்து கொண்டு இருந்தாலே நீங்கள் மீண்டும் பிறவாமையை பெற முடியும் என கருவுறார். திருமூல தேவனையே சிந்தித்து இருப்பார்க்கு கருமூலம் இல்லையே கான் என்பார். எனவே திருமூலர் ஒரு தவராஜ யோகி. அவரது திருமந்திரம் ஒரு ஆற்றல், தவத்தில் வந்த பாடல்கள் அவருடைய திருமந்திரம். வள்ளலார் பெருமான் சொல்லுவார், உயிர்களிடம் இரக்கம் காட்டுங்கள், அனைத்து உயிரையும் உங்கள் உயிர் போல் நேசியுங்கள். அதைத்தான் அவர் சொல்லுவார். ஜீவகாருண்யமே, ஜீவகாருண்யம், உயிர்கள் இரக்கம். ஜீவன் என்றால் உயிர், காருண்யம் என்றால் இரக்கம். உயிர் இரக்கத்தை தான் அவர் ஜீவ காருண்யம் என்று அழகாக சொல்லுவார். ஜீவ காருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் என்று சொல்லுவார். உயிர் இரக்கம் ஒன்று இருந்துட்டா அவர் சொல்வார், உயிர் இரக்கத்தை லட்சியமாக கொண்டு வாழ்ந்தவர் வள்ளலார் பெருமான். உயிர் இரக்கம், இரக்கம் நீங்கினால் என் உயிர் நீங்கும் என்று சொல்லுவார். எங்கே கருணை இயற்கையில் உள்ளது அங்கே அருளிய அருட்பெருஞ்சோதி, யாரே எனினும் இறங்குகின்றார்க்கு சீரே அளிக்கும் சிதம்பர சிவமே என்று இரக்கத்தையும் கருணையையும் நாம் பெற வேண்டும். இந்த பண்புகளை நாம் பெற்றுவிட்டாலே அடுத்தவர்களுடைய பசி துன்பத்தை போக்குவது, அவர்களுக்கு உதவுவது போன்ற பண்புகளை நாம் பெற்றுவிட முடியும் என்று சொல்லுவார். எனவே நாம் திருமூலரை நினைத்தாலும் சரி, திருமந்திரத்தை படித்தாலும் சரி, உயிர்களிடம் இரக்கம் காட்டினாலும் சரி, பேரின்ப வாழ்வு வாழ்ந்தும் மீண்டும் பிறவாமையை பெற முடியும். எப்படி இவர்களை படித்தாலும் நினைத்தாலும் இரக்கம் காட்டினாலும் பெற முடிகிறது என்ற ஒரு சின்ன விளக்கத்தை சொல்லி என் உரையை முடிக்கின்றேன் காலம் கருதி. எப்படி இது நடக்கின்றது என்று சொல்லும் போது, அந்த இறைவன் நம்மிடம் உள்ள இறைவனுடைய பண்பு என்ன? அது அருளாக, அறிவாக, ஒளியாக, அன்பாக எல்லாம் இருக்கின்றது. அந்த அருள் என்ற அதனுடைய பண்பு, அருள் அறிவு ஒன்று இருந்து விட்டால் மற்ற எல்லா அறிவுகளையுமே நாம் பெற்றுவிட முடியும். அப்ப அருள் அறிவுங்கிற ஒண்ணு இருந்தா என்னன்னா, நாம என்ன படிப்பு, இன்ஜினியர் ஆகணுமா, டாக்டர் ஆக வேண்டுமா, எந்த படிப்பாக இருந்தாலும் அதை நாம் படித்து விட முடியும். நம்மால் எதையும் சாதித்து விட முடியும். மாணவனாக இருந்தால் சிறந்த கல்விமான் ஆக முடியும், எதிலும் வெற்றி பெற முடியும். காரணம், இதை நாம் திருமூலரை நினைக்கும் போது, திருமந்திரத்தை படிக்கும் போது, அனைத்து உயிரையும் நம் உயிர் போல் நேசிக்கும் போது என்ன நடக்கின்றது என்பதை இருவருமே அறிவு ஏற்றுக்கொள்ளும் வகையில் அறிவியல் பூர்வமாக விளக்கங்களை கொடுத்திருக்கின்றார்கள் என்பதுதான் இந்நூல்களின் தனி சிறப்பு.
திருக்குறளும் இந்நூல்களின் விளக்கத்தைத்தான் சொல்கின்றது என்பதை எண்ணியது எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின் வெள்ளத்தனிய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணைய உயர்வே. எனவே நாம் படிக்க வேண்டிய நூல்கள் 4 நூல், திருக்குறளும் 1. அடுத்து இதை முடித்துக் கொள்கிறேன். முதல்ல என்னப்ப இதை படிக்கும் போது நமக்கு இந்த வல்லமை எல்லாம் எப்படி வருகிறது என்று சொன்னால், நம்முடைய மனம் ஒன்றுபடுகின்றது, ஓரிடத்தில் குவிகின்றது, தேவையற்ற எண்ணங்கள் வெளியேறுகின்றது. இதனால் மனம் வலிமையடைகின்றது, அறிவு வளம் பெறுகின்றது, சொந்த காலில் நிற்க முடியும் என்ற தன்னம்பிக்கை உருவாகிறது, வாழ்க்கை அவனுக்கு மேம்படுகிறது. தனி மனிதனுடைய வாழ்வு மேம்படும் போது சமுதாயமும் மேம்படும். எனவே இந்த அருளியல் கல்வி என்பது ஒரே ஒரு கல்வியானது நமக்கு அனைத்து விதமான கல்வியையும் பெற்று தந்துவிடும் மற்றும் வாழ்வில் நாம் அடைய வேண்டிய அனைத்தையும் பெற்று தந்துவிடும். குறிப்பாக இந்த கல்வியை படிக்கும் போது மனம் சரியாக இருக்கும். மனம் ஒன்று சரியாக இருந்தால் அனைத்துமே மிக சரியாக இருக்கும் என்பதை நாம் அனைவரும், ஒரு மருத்துவர் அவர் மனம் சரியாக இருந்தால் அவர் கொடுக்கிற ட்ரீட்மெண்ட் சரியாக சேரும். எனவே அனைத்து துறை சார்ந்தவர்களுக்குமே மனத்தை சரியாக வைத்துக் கொள்ளக்கூடிய, அதனால்தான் இந்த கல்வியோட சிறப்பு என்னன்னா, மனிதன் மனிதனாக வாழ்வதற்கும் அறியாமை போக்கி விழிப்புணர்வு பெறுவதற்கும் மனதை நன்றாக வைத்துக் கொள்வதற்கும் அனைத்து இன்பங்களையும் நலங்களையும் வளங்களையும் பெறுவதற்கும் பிறப்பு பற்றி இறைவனை பற்றி அறிவதற்கும் பிறப்பு இறப்புகளிலிருந்து விடுபடுவதற்கும் பேரின்ப வாழ்வு வாழ்ந்து பிரவாமியை பெறுவதற்கும் வழிமுறைகளை இவைகள் காட்டுவதால் தான் இந்த கல்வியை நாம் படிப்பது மட்டுமல்ல, அனைவரும் திருமூலர் சொன்னது போல் யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற நிலையை எட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இதை உலக அளவில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு இலக்கோடு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றோம். இந்த கல்வியில் நாம் அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும். ஒருங்கிணைந்து செயல்பட்டு இந்த ஜெர்மன் மாநகரில் தமிழ் பண்பாட்டு பேரவை என்ற ஒரு அமைப்பு நடத்தி கொண்டிருப்பதை போல் நீங்கள் எல்லாம் தரும் ஒத்துழைப்பால் இவர் இங்கு உள்ள இன்னும் பல அமைப்புகளுக்கு இந்த கல்வியை கொண்டு செல்லும் ஒரு ஊக்குவிப்பை கொடுத்து இன்னும் பல இடங்களிலும் இந்த அமைப்புகளில் இயங்குவது போலவே இப்பொழுது இலங்கையிலும் பிரான்சிலும் சிறப்பாக இந்த கல்வியை இவர் கொண்டு வந்திருப்பதில் சிறப்பு என்ன என்று சொன்னால், திருமந்திரம், திருவாசகம், திருக்குறள், வள்ளலார் கொண்டு வந்திருக்கிறார். நாம் வாழ்நாளில் ஒவ்வொரு மனிதனும் படிக்க வேண்டிய மிகச்சிறந்த நூல்கள் இந்த 4. குறிப்பிட்டு அவர் இந்த 4ற்கு பட்டய வகுப்பு கொண்டு வந்திருப்பதே அவருடைய புரிதல் மிக எளிமையாகவும் தெளிவாகவும் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த நூல்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இதை படிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சங்கிலி இணைப்பு போல கருத்துக்கள் எளிமையாக புரியும். அவருடைய தொடர் வரிசையும் சிறப்பாக இருக்கின்றது. அந்த படிக்க வேண்டிய நூல்களை பார்த்தும் தேர்வு செய்து உங்களுக்கெல்லாம் கொடுத்திருக்கின்றார். எனவே இந்த கல்வியானது ஒரே இடத்தில் அவர் இருந்து கொண்டு 3 இடங்களில் தொடங்கி இருப்பது போல இங்கு உள்ள பிற அமைப்புகளுக்கும் இவர் இதை கொடுக்க வேண்டும். உலக நாடுகளில் உள்ள பல நாடுகளுக்கும் பல அமைப்புகளுக்கும் கொடுக்கும் முயற்சியை இவர் விரிவுபடுத்த வேண்டும். இவரால் முடியும். ஏன் இவரால் முடியும் என்று என்னால் உறுதியாக சொல்ல முடிகிறது என்றால், நான் பல ஆண்டுகளாக இந்த கல்வியை கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கில் நாம் டேபிள் ஒர்க் செய்கிறோம், மற்றவர்களை இயங்க வைப்போம் என்று சிறு சிறு முயற்சிகளை எடுத்துக்கொண்டது உண்டு. அவர்களுக்கு ஆர்வம் இருந்தாலும் செயல்படுவது சிரமம் என்பதை புரிந்து கொண்டு பின்னர் அவர்களை எல்லாம் இயக்குவோம் என்று பலர் இயங்க தயாராக இருக்கின்றார்கள். ஆனால் இயங்கி காட்டியவர் நாங்கள் இயங்க வேண்டும், நீங்கள் இந்த கல்வியை கொடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தாமல் தானாகவே விரும்பி முன்வந்த இவர் இந்த தொடர்ந்து பல்வேறு இடங்களில் தனி முத்திரைகளை பதித்து உலகம் முழுமையிலும் ஒரு தமிழ் பண்பாட்டு பேரவை என்ற ஒரு அமைப்பு திருமூலர் தொடர்பான கல்விகளை கொண்டு செல்வதில் மிகச் சிறப்பாக செயல்படுகின்றது. அதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருமிகு டினோஜன் அவர்களுடைய முயற்சி தான் இதற்கான மூல காரணம் என்று சொல்லும் அளவிற்கு இது விரிவு பெறும் என்ற உறுதியோடு இந்த நிகழ்வில் பாலசுப்ரமணிய ஐயா கலந்து கொள்வதற்கு திருமிகு முனைவர் பேராசிரியர் சுந்தர் பாலசுப்ரமணியம் அவர்கள் கலந்து கொள்வதை மீண்டும் நாங்கள் இருவரும் பாராட்டுவதோடு உங்கள் அனைவர் சார்பாகவும் எந்த நிகழ்வாக இருந்தாலும் அதை நாம் கலந்து கொண்டு மக்களுக்கு பயன்பாட்டை ஆய்வாக அளிக்கும் விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும் என்ற அவருடைய உந்துதலையும் பாராட்டி உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, குறிப்பாக இந்த தொடக்க விழாவை நடத்தி கொண்டிருக்கும் டினோஜனுடைய தமிழ் பேரவை அமைப்பினர் அனைவருக்கும் நன்றி கூறி, சிறப்பு நிலையில் டினோஜன் அவர்களுக்கும் நன்றி கூறி எனது உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
உங்களுடைய இந்த பல சிரமங்களுக்கு மத்தியில இன்றைய காலமிலிருந்து நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றீர்கள், பயணம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த கால சூழ்நிலையிலையும் கூட எங்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இங்கு வருகிறது உங்களுடைய தலைமுறையினை வழங்கி சென்றமைக்கும் எங்களை வாழ்த்தியமைக்கும் நன்றிகள். உங்களுக்கு நாங்கள் இங்கிருந்து என்ன சொல்வது என்று சொன்னால், நீங்கள் எடுத்திருக்கின்ற இந்த பணிக்கு துரும்பாக இருந்து நாங்கள் அனைவருமே எங்களுடைய பேரவையின் உறுப்பினர்களாக இருக்கட்டும் அனைவரும் இணைந்து மற்றும் மாணவர்கள் புதிதாக சேர்ந்த அனைவருமே இருந்து செயற்படுவோம் என்பதை நாங்கள் இந்த இடத்துல சொல்லிக் கொள்கின்றோம். அடுத்ததாக தென் கரோலினா மருத்துவ பல்கலைக்கழகத்தின் இணை பேராசிரியரும் மருத்துவருமான திரு சுந்தர் பாலசுப்ரமணியம் அவர்கள் வந்திருக்கின்றார். அவருடைய அறிமுகம் போன ஆண்டு கிடைக்கப்பெற்றது. அவரோடு நான் சந்தித்து பேசிய போது அவருடைய பணிகளை கண்டு வியந்துதான் போனேன் என்று சொல்லணும். ஒரு அமெரிக்காவிலே திருமூலருக்கான ஒரு சிறந்த பணியையும் இந்த மூச்சு பயிற்சியை பற்றின ஆய்வுகளும் இந்த ஆய்வுகளை கொண்டு செல்வதற்காக அவர் செய்யக்கூடிய பணிகளையுமே நான் கேட்டு வியந்துதான் போனேன். எப்படி ஒரு மனிதர் கல்வி சூழல் மற்ற இதெல்லாம் வேறொரு மண்ணிலே வாழ்ந்து கொண்டு எங்களுடைய இந்த திருமந்திரத்தினை அந்த நாட்டு மக்களுக்கும் கொடுக்கின்ற அந்த சிறப்பான இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றார். அவர்களை கண்டு வியந்துதான் நாங்கள் அடுத்தடுத்த பணிகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்வேகம் எங்களுக்கு வந்தது. அவர்கள் இங்கே வருகை வந்திருக்கின்ற அவர்களை திருமந்திரமும் மூச்சு பயிற்சியும் என்ற தலைப்பில் உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமஞ்செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. தெய்வ திருமூலருடைய திருவடிகளையும் ஏனைய சித்தர்களுடைய திருப்பாதங்களையும் போற்றி இந்த உரையினை தொடங்குகிறோம். அன்பிற்குரிய அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். திரு டினோஜன் அவர்களுக்கும் இதற்கு முன்னே சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அம்மா முனைவர் திருமதி மகாலட்சுமி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். திரு டினோஜன் அவர்களை நவம்பர் மாசத்துல டுசல்டாஃப் நகரத்துல சந்திச்சேன். ஒரு மாநாட்டுக்கு போயிருந்தப்போ அங்க நான் எந்தெந்த ஊருக்கு போறேனோ அங்க இருக்க தமிழ் சங்கங்கள் தமிழர்களோட தொடர்பு கொள்றது என்னுடைய வழக்கம். அந்த வகையில் அவரோட தொடர்பு கொண்டப்போ அவர் தான் ஆட்சி கொண்டிருக்கிற பணிகளை பற்றி சொன்னார். அதே மாதிரி அம்மா மகாலட்சுமி அவர்களை பற்றியும் கூறினார். எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. எத்தனையோ முறை சென்னைக்கு போயிருந்தாலும், சென்னையில 7 ஆண்டுகள் வளர்ந்திருந்தாலும் அங்க என்னுடைய பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அம்மாவை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சதில்லை. அதற்கு பிறகு இன்னொரு அம்மாவுடைய மாணவரும் இவரை பற்றி சொன்னதுனால அம்மா இப்ப தொடர்பு கொண்டு பேசினேன். ரொம்ப சிறப்பான பணிகளை செஞ்சிட்டு இருக்கீங்க. அதற்காக என்னுடைய மனமார்ந்த வணக்கம். அந்த ஒரு முன்னேறு போற வழியில பின்னேறு போகும் அப்படிங்கிற மாதிரி டினோஜன் அவர்கள் தன்னுடைய ஆசிரியர் பணி, தன்னுடைய அயலக வாழ்க்கை இது எல்லாத்தையும் தாண்டி குழந்தைகளுக்கு இந்த திருமந்திரத்தையும் மற்ற நெறிமுறைகளையும் இலக்கியங்களையும் கொண்டு போறது மிகச்சிறந்த ஒரு பணி. அதை செஞ்சிட்டு இருக்காரு, ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்டு இருக்காரு. அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தமிழ் பண்பாட்டு பேரவை தொடங்கி இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குழந்தைகளுக்கு நம்முடைய அறம் சார்ந்த நூல்களை, திருமந்திரம், திருக்குறள், வள்ளலார் மற்றும் திருவாசகம் இவற்றை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு இந்த குழுவில் இருக்கவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற பணிகள் இறையருளாலும் குரு அருளாலும் வெற்றி பெற வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். இன்றைக்கு சுருக்கமாக ஒரு சில செய்திகளை நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அம்மா அழகான ஒரு பாடலை சொல்லியிருந்தாங்க, யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இதை நம்ம நிறைய கேட்டிருப்போம் இந்த பாடலை. இந்த பாடலுக்குள்ள ஒரு மிக ஆழ்ந்த ஒரு கருத்து ஒன்று இருக்கு. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வுறும் மந்திரம் தான் பற்ற தலைப்படும் தானே அப்படிங்கிறதுல
ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி வந்து அந்த 3வது வரியில இருக்கு. ஊன் பற்றி நின்ற உணர்வுறும் மந்திரம். நம்ம ஊனுக்குள்ள, நம்ம உடம்புக்குள்ள உணர்வாக ஒரு மந்திரம் இருக்கிறது. அந்த மந்திரம் தான் வானத்துல இருக்க மந்திரம். அதுதான் இறையாக நம்ம பார்க்கிறோம், இறை ஆற்றலாக நாம் உணர்கிறோம். அதுதான் விண்ணின்று இறங்கி வினைக்கிடாய் மெய் கொண்டு என்று சொல்லப்படுகிறது. அந்த மந்திரம் என்ன, நம்ம உடம்புக்குள்ள இருக்குது, அதை எந்த விதமாக நம்ம உணர முடியும் அப்படிங்கிற இடத்துல தான் மூச்சு பயிற்சி வருது. அந்த திருமூலர் வந்து எல்லா பகுதிகளையும் தொட்டு பேசுறாரு. மருத்துவத்திலிருந்து, வானியல்லிருந்து, சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற 4 பெரும் பிரிவுகள்ல 4 பான்மை முறைகள்ல வந்து இந்த 3000 பாடல்களை எழுதியிருந்தாலும் அத்தனை பாடல்கள்லையும் ஒரு சரடு மாதிரி உள்ள ஓடிக்கிட்டு இருக்கிறது வந்து நம்ம உயிருக்குள்ள ஓடுற அதே சரடு, அதே சரம் என்று நாம் சொல்லக்கூடிய மூச்சு. அந்த மூச்சு தான் அவருடைய நூல் முழுக்க ஓடிட்டு இருக்குது. எந்த முறையை நாம் பின்பற்றினாலும், சரியாக இருக்கலாம், கிரியையாக இருக்கலாம், யோகமாக இருக்கலாம், ஞானமாக இருக்கலாம், எந்த முறையை நாம் பின்பற்ற விரும்பினாலும் அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணியாக விளங்குவது நம்முடைய மூச்சு. இந்த மூச்சை வந்து எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை திருமூலர் 300 பாடல்களுக்கு மேல சொல்லியிருக்காரு. ஐவர்க்கு நாயகன் அவ்வூர் தலைமகன் உய்ய கொண்டு ஏறும் குதிரை மற்றொன்றுண்டு, மெய்யற்கு பற்று கொடுக்கும் கொடாது போய் பொய்யரை துள்ளி விழுத்திடும் தானே. இந்த உடம்பு இருக்கு, அதுக்குள்ள மனசு இருக்கு. மனசு இயக்கக்கூடிய கருவிகள் 5 இருக்கு, நம்முடைய புலன்கள். அந்த புலன்கள் தரிகட்டு போனுச்சுன்னா நம்மளால வந்து வாழ்க்கையை சரிபட நடத்த முடியாது. அந்த புலன்கள் கட்டுப்படுவதற்கு மிக முக்கியமானது ஒன்று மனசு. அந்த மனசையும் கட்டுப்படுத்துறது எது அப்படின்னா நம்முடைய மூச்சு. அந்த மனசு வந்து ஒரு குதிரை மேலே ஏறி போகுது, அந்த குதிரை தான் நம்ம மூச்சு. அந்த குதிரையை நாம் அடக்கி கொண்டோம் என்றால், அந்த குதிரையை அடக்க கற்றுக்கொண்டோம் என்றால் நாம் மனதை அடக்க கற்றுக்கொண்டவர்களாவோம். மனதை அடக்கும் போது புலன்கள் வயப்படும். புலன்கள் அடங்கும் போது நம்மால் மிக உயர்ந்த செயல்களை செய்ய முடியும். செயற்கரிய செய்வார் பெரியர். அந்த மாதிரி சிறப்பான செயல்களை நாம் செய்ய முடியும். மனதிற்கு அவ்வளவு வலிமை உண்டு. அந்த மனதை அடக்கக்கூடிய வலிமை மூச்சிற்கு உண்டு. இதைத்தான் திருமூலர் பல்வேறு பாடல்கள்ல சொல்லியிருக்காரு. இந்த பாடல்கள்லாம் நான் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல் பிராணாயாம பகுதியில இருந்தது. அந்த பிராணாயாம பகுதியில இருந்த பாடலை வந்து நம்ம படிக்கும்போது, ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமத்தால், ஆறுதல் 64 கும்பகம், ஊறுதல் 32 ரேசகம், மாறுதல் 1 கண் வஞ்சகம் மாமே என்ற ஒரு பாடலை படிக்கும்போது அது உள்ள வந்து மாத்திரைகளினுடைய கணக்கீட்டின்படி அவர் மூச்சை எவ்வாறு இழுக்கணும், அடக்கணும், வெளியில விடணும் அப்படிங்கிற ஒரு கணக்கை சொல்றார். அந்த கணக்கு படி நான் வந்து மூச்சு பயிற்சி செஞ்சு பார்த்தப்போ எனக்கு உமிழ்நீர் நிறைய சுரந்தது. உமிழ்நீரை பல்வேறு சித்தர்களும் தேன், பால், அமுதம் என்றெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த அமுதம் வந்து நம்மளை வந்து எப்போதும் வாழ வைக்கக்கூடிய ஒரு அமுதம், எப்போதும் நம்முடைய உடலை இளமையாகவும் துடிப்பாகவும் வைத்திருக்கக்கூடிய ஒரு அமுதம். அதனாலதான் வந்து கல் உண்ண வேண்டாம், தானே கழிதரும், துள்ளி நடப்பிக்கும், சோம்பு தவிர்ப்பிக்கும் என்றெல்லாம் திருமூலர் மூச்சினுடைய வலிமையை மிக அழகாக குறிப்பிடுவார். நம்ம வந்து இருக்கும் காலம் வரை, ஊழிக்காலம் வரை நாம் நலமாகவும் வளமாகவும் இளமையோடும் வாழலாம் என்பதை திருமூலர் பல இடங்களிலே அழகாக குறிப்பிட்டு கொண்டே இருப்பார். அவ்வாறு இந்த உமிழ்நீரானது மிக முக்கியமான ஒரு சுரப்பு, நம்முடைய உடல்ல சுரக்கக்கூடிய மிக முக்கியமான சுரப்பு. அந்த சுரப்பினை நாங்கள் அறிவியல் ரீதியாக ஆராய்ந்து பார்த்தோம். இந்த மாதிரி திருமூலர் மூச்சு பயிற்சியை செய்த பிறகு ஊறக்கூடிய அந்த உமிழ்நீரை எடுத்து ஆய்வுக்கூடத்துல பரிசோதனை செய்து பார்க்கும்போது நம்முடைய உடல்ல நெர்வ் க்ரோத் ஃபேக்டர், அதாவது நரம்பை வளர்க்கக்கூடிய புரதங்கள், புரோட்டீன்ஸ், நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா இந்த உமிழ்நீர்ல 1000க்கு மேற்பட்ட புரதங்கள் இருக்கு, புரோட்டீன்ஸ். உங்க மாணவர்கள் இங்க இருப்பீங்க, உங்களுக்கு தெரியும் புரதங்கள் என்ற அந்த புரோட்டீன்ஸ் வந்து நம்ம உடம்புல ஸ்ட்ரக்சுரல் ஃபங்க்ஷன்ஸ், அதே மாதிரி கேட்டலிட்டிக் ஃபங்க்ஷன்ஸ், இது எல்லாத்தையும் நடத்துது. நம்ம வந்து உடல்ல இருக்க அணுக்கள் எல்லாம் தன்னுடைய வடிவமைப்புல சரியா இருக்கணும், நம்முடைய வேலை திறன்ல சரியா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணிகள் இந்த புரதங்கள். இந்த புரதங்களை நம்ம உடம்புல இருக்க எல்லா அணுக்களும் உற்பத்தி செய்கின்றன. அதுல சில இந்த உடல்ல இருந்து தோன்றக்கூடிய அந்த சுரப்பிகள் இருக்கு இல்லையா, எண்டோக்ரைன் கிளான்ஸ், எக்ஸோக்ரைன் கிளான்ஸ், ஆட்டோக்ரைன் கிளான்ஸ், பல்வேறு விதமான நொதிகள் சுரக்கக்கூடிய அந்த நாளங்கள், அந்த சுரப்பிகள், இது எல்லாத்தையுமே வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா அவையெல்லாம் வந்து நம்முடைய உமிழ்நீர் வந்து ஒரு சின்ன உதாரணம் தான். அதெல்லாம் ஆயிரக்கணக்கான புரதங்களை வந்து இந்த மூச்சு பயிற்சியானது வெளியில
அனுப்புது, அது ஊற வைக்குது. அதை என்னென்னு படிச்சு பார்க்கும்போது நமக்கு நர்வ் க்ரோத் ஃபேக்டர் இருக்கு, விதவிதமான இம்யூனோகுளாபுலின்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நோய் எதிர்ப்பை நாம் தூண்டிக்கொள்ளக்கூடிய மூலக்கூறுகள் அதில் உற்பத்தி ஆகின்றன. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மனசுல தோன்றக்கூடிய தளர்ச்சி, அயற்சி, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய மூலக்கூறுகளும் நாம் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம். புற்றுநோய் போன்ற நோய்கள் வராமல் தடுப்பதற்கான மூலக்கூறுகளையும் உற்பத்தி செய்கிறோம். நீரிழிவு நோய், இந்த சர்க்கரை நோய்னு சொல்றோம்ல, சர்க்கரை நோய், அப்புறம் உயர்ந்த இரத்த அழுத்தம் இருப்பவர்கள், இவங்க எல்லாரும் பயன்படுத்தி கொள்ள மாதிரியான மூலக்கூறுகளையும் நாம் உருவாக்கி கொள்கிறோம். அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம உடம்பு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலை, ஒரு பெரிய ஒரு ஃபேக்டரி. அந்த ஃபேக்டரிக்கு தேவையானது என்னது? காற்று. காற்று இருந்தால் போதும், அதை சரியாக நடத்தினா போதும், நம்ம உடம்பு தனக்கான நொதிகளை தயாரித்துக் கொள்கிறது, தனக்கான புரோட்டீன் புரதங்களை தயாரித்துக் கொள்கிறது, அது தயாரித்து நமக்கு வழங்குகிறது. அவற்றை எடுத்துக்கொள்ளும் போது நாம் நம்முடைய உடலின் உள்ளத்தின் உச்சமான மேன்மையை அடைய முடியும். இது ரொம்ப தெளிவாக நம்முடைய ஆராய்ச்சிகளின் மூலம் நாம் நிரூபித்து கொண்டிருக்கிறோம். இங்க தென் கரோலினா மருத்துவ பல்கலைக்கழகத்திலே நாம் இந்த ஆராய்ச்சியினை செய்வதற்காக திருமூலர் தமிழ் இருக்கை என்ற பெயரிலே ஒரு இருக்கையை தொடங்க உள்ளோம். இந்த இருக்கைக்கு தமிழ் இருக்கை அமைப்பு, முன்னாடி ஹார்வர்ட் தமிழ் சேர்ல செஞ்சாங்க இல்லையா, அந்த தமிழ் அமைப்பு இந்த இருக்கையை நிறுவுறதுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் முயன்று கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு இதுக்கான தொகை 1.5 மில்லியன் வெள்ளிகள். அதுல 100,000 வெள்ளிகளை நவம்பர் மாதம் கொடுத்து அவங்க இந்த பணியை தொடங்கி இருக்கிறார்கள். அதை நம்ம எல்லாரும் முன்னெடுத்து கொண்டு போக வேண்டிய ஒரு கடமை நமக்கு எல்லாருக்கும் உண்டு. ஏன் இதை குறிப்பாக சொல்றோம் அப்படின்னா, இதை ஏன் முன்னெடுக்கிறோம் அப்படின்னா, திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான செய்திகள் அன்பை சார்ந்தது, மருத்துவத்தை சார்ந்தது, அதே போல நமக்கு முக்கியமாக அங்க இருக்கக்கூடிய செய்திகள் இறை தன்மையை சார்ந்தது. ஸோ இது எல்லாத்தையும் படிக்கிறோம், நம்ம வாழ்க்கையில முக்தி அடைகிறது, அவற்றை எல்லாத்தையும் படிக்கிறோம். ஆனா இந்த வாழ்க்கையில இன்னும் அடிப்படையான ஒரு நலத்துக்கான கல்வியை, மருத்துவத்துக்கான ஒரு கல்வியை நாம் மக்களுக்கு கொடுக்கணும். அதே போலவே நாம இந்த செய்யக்கூடிய இந்த செயல்கள், அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய பெரிய விஷயங்கள்லாம் இந்த காலத்து அறிவியலுக்கு அறிவியல் சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு அவற்றை நாம் மக்களுக்கு, நம்ம தமிழ் மக்கள் மட்டுமே இல்லாமல் உலகளாவிய மக்கள் எல்லாருக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் திருமூலர் தமிழ் இருக்கையினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம். அந்த நோக்கத்தின்படி நம்ம இப்போ சில ஆராய்ச்சிகள் செய்துட்டு இருக்கோம். அந்த ஆராய்ச்சியில முக்கியமானவற்றை சில ஆராய்ச்சிகளை குறிப்பிட விரும்புகிறேன். முதலாவதாக புற்றுநோய்க்கு நான் இருக்கக்கூடியது ரேடியேஷன் ஆங்காலஜி என்ற துறை. அந்த துறையில கதிரியக்கங்களை பயன்படுத்தி, ரேடியேஷனை பயன்படுத்தி புற்றுநோயை குணமாக்குற வேலை நடந்துட்டு இருக்கு. இந்த புற்றுநோய்க்கு பல்வேறு விதமான சிம்டம்ஸ்ன்னு சொல்லுவோம், நோய் குறியீடுகள் இருக்கும். அந்த நோய் குறியீடுகள் எல்லாம் என்ன செய்யும்னா, புற்றுநோயிலிருந்து அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்காக பல்வேறு முறைகளை நம்ம பயன்படுத்த வேண்டியிருக்கும். வெறும் ரேடியேஷன் மட்டுமே பத்தாது, ஒரு மருந்து மட்டுமே பத்தாது. ஆனால் அதுக்கு கூட கொடுக்கறதுக்காக பல்வேறு பயிற்சிகளையும் அவங்களுக்கு கொடுக்கணும். அதில் ஒரு முக்கியமான பயிற்சியாக மூச்சு பயிற்சியை நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த மூச்சு பயிற்சியில் என்ன நடக்குது அப்படின்னா, தங்களுடைய உடல் ரீதியான, மன ரீதியான பிரச்சனைகளை அவர்களால் சமாளித்து கொள்ள முடிகிறது என்பதுதான் இப்ப நம்ம அண்மையில புரிஞ்சிருக்க அல்லது கண்டுபிடிச்சிருக்க ஒரு புதிய விஷயம். அதே மாதிரி அவர்களுடைய உமிழ்நீர்லையும் நிறைய நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அவர்கள் என்னன்னா, இந்த திருமூலர் பிராணாயாமம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மூச்சு பயிற்சியை செய்யும் போது நாங்க இதுக்காக என்ன செய்யணும், ஒரு ஆப் தயாரிச்சோம். செயலின்னு சொல்றோம் இல்லையா, ஒரு நம்முடைய செல்போனை பார்த்து அது வழியாவே இந்த திருமூலர் மூச்சு பயிற்சியை நோயாளிகள் கற்றுக்கொள்ள முடியும். அவற்றை பார்த்தே அவர்கள் மற்றவர்களோடு சேர்ந்து பயிற்சி செய்ய முடியும். அது வழியாவே, அந்த செயலி வழியாகவே தங்களுக்கு என்னென்ன நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ஆராய்ச்சி குழுவோட பகிர்ந்துக்க முடியும். இதெல்லாம் செய்யறப்போ என்ன நடக்குது அப்படின்னா, சுலபமாக ஒரு கிராமப்புறத்துல இருக்க மக்களும் கூட, அல்லது இன வேற்றுமைகளால சரியானபடி மருத்துவம் கிடைக்காத மக்களும் கூட
இந்த பயிற்சியை பெற முடியும். அவங்களுக்கு வந்து இந்த பயிற்சியினால கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாருக்கும் கிடைக்கும். அதனாலதான் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு சொன்னாரு. தமிழர்களுக்கு மட்டும் சொல்ல, எல்லாருக்கும் சொன்னார். அப்போ எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய செய்திகளை அல்லது நலங்களை நாம் இந்த திருமூலர் மூச்சு பயிற்சி வழியாக இந்த மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதற்கு அப்புறமா வந்து இந்த ரேடியேஷன் தெரப்பி கொடுக்கறதுக்கே மக்களுக்கு வந்து நிறைய பதற்றம் இருக்கும். நம்ம ஒரு நம்ம எல்லாம் போயிருப்போம், ஒரு மருத்துவருடைய அறைக்குள்ள போனோடனே நமக்கு படபடப்பு அதிகமாயிரும், ரத்த கொதிப்பு அதிகமாயிரும். ஆனா இதே போல ஒரு பெரிய பெரிய ஸ்கேனர் இருக்கும், ரேடியேஷன் தெரப்பி மெஷின் இருக்கும். அதுக்குள்ளெல்லாம் போறவங்களுக்கு எவ்வளவு பெரிய படபடப்பு இருக்கும். வாழ்க்கையில தனக்கு வந்து இந்த வந்திருக்க நோய் வந்து சரியாகுமோ ஆகாதோ, அல்லது நாளைக்கு எப்படி இருக்குமோ, நம்முடைய நாள்லாம் வந்து என்ன மாதிரி கழியுமோ, எவ்வளவு நாள் இருப்போமோ, இது மாதிரியான நிறைய அவர்களுக்கு வந்து மனத்தளவுலையும் சரி உடல் அளவுலையும் சரி பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும். அந்த பாதிப்புகள் எல்லாத்தையும் நம்ம மூச்சு பயிற்சியால ஒரு துணை மருந்தாக நம்மளால கொடுத்து அவர்களுக்கு நல்லது செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இப்ப நாங்க சொல்லி நிறைய ஆராய்ச்சிகளை அதுக்கு மேற்கொண்டிருக்கோம். முதியோர்களுக்கு ஏற்படக்கூடிய மனத்தளர்ச்சி, ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றோம், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, இது எல்லாத்தையும் வந்து நம்மளால வந்து மூச்சு பயிற்சிகளின் மூலமாக நாம் ஓரளவு தனித்து கொள்ள முடியும் என்பதை நாம் காமிச்சிருக்கோம். அது இல்லாம ஸ்க்ளீரோடெர்மா போன்ற நோய்கள், அதுல ஏற்படக்கூடிய உடல் வலி, உள்ளுக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றங்கள், உள்ளம் மட்டும் இல்ல உடலுக்குள்ளேயும் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள், இவற்றை எல்லாத்தையும் வந்து நம்ம போக்கிக் கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்முடைய ஆராய்ச்சிகளின் வாயிலாக குறிப்பிட்டு சொல்லியிருக்கோம். இந்த ஆராய்ச்சிகள் மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. இன்னைக்கு கூட வந்து ஒரு வானொலியில ஒரு செய்தி வருது நம்முடைய ஆராய்ச்சியை பற்றி. அதை வந்து நான் பகிர்ந்துக்கிறேன் மக்களோட. அது வந்த உடனே இது எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மக்கள் எந்த இனத்தவரா இருந்தாலும் சரி, எந்த நாட்டவரா இருந்தாலும் சரி, அவர்கள் நோயுற்று இருக்கும்போது நம்முடைய மரபுல இருந்து, நம்முடைய இலக்கியங்கள்ல இருந்து, திருமந்திரம் போன்ற அற்புதமான நூல்கள்ல இருந்து ஏகப்பட்ட செய்திகளை நம்ம எடுத்து அவர்களுக்கு கொடுக்க முடியும், அவர்களுக்கு உதவ முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் திருப்பி. இந்த உலகத்துக்கு வந்து தமிழ் என்பது வந்து ஒரு மிகப்பெரிய பண்பாடு, மிகப்பெரிய இலக்கியம். அதையெல்லாம் தாண்டி மக்களுடைய துன்பத்துக்கு, அவர்களுடைய துன்பத்திலிருந்து விடுதலை அளிக்கக்கூடிய செய்திகளை கொண்ட உயர்ந்த ஒரு பண்பாடு அப்படிங்கிறத நம்ம திருப்பி சொல்ல போறோம். அதுக்கு வந்து இந்த திருமந்திரம் வந்து நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷம். இங்க இருக்க மாணவர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த திருமந்திரம் வந்து ஒரு பக்தி நூல், அதுல மறுப்பே கிடையாது. அன்பை போதிக்கிற நூல், மறுப்பு கிடையாது. அறங்களை போதிக்கிற நூல், மறுப்பே இல்லை. அதையும் தாண்டி மருத்துவத்தை கொண்டு வருகிற நூல் அப்படிங்கிறத இங்க இருக்க இளைஞர்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அவங்க வந்து நாங்க வந்து இப்போ மேலதான் சுரண்டிட்டு இருக்கோம், ஸ்கிராச்சிங் த சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம்ல, மேல சுரண்டிட்டு இருக்கோம். நீங்க என்ன செய்யலாம், அதுக்கு இன்னும் படிப்படியாக இந்த இருக்கைகள்லாம், அம்மா சொல்ற மாதிரி திருமூலர் ஆய்வு இருக்கையா இருக்கட்டும், அமெரிக்காவில் நிறுவப்பட போற திருமூலர் தமிழ் இருக்கையா இருக்கட்டும், இவற்றை எல்லாத்துக்குமே வந்து ஒரு பொதுவான நோக்கம் உண்டு. என்னன்னா, அதாவது நம்முடைய தலைமுறைகளை கடந்து இத பல்வேறு தலைமுறைகளுக்கும் இந்த உலகம் உள்ள அளவுக்கும் திருமூலரையும் திருமந்திரத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும், அதன் மூலமாக மக்களுக்கு நல்லது கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இருக்கைகளினுடைய நோக்கம். அதை இளைஞர்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அதுல இருந்து பெறக்கூடிய பல்வேறு விதமான செய்திகளை அவர்கள் உள்வாங்கி கொண்டு அவர்களுடைய கல்விக்கு தேவையான மாதிரி தகுந்த மாதிரி அவர்கள் அதை வந்து பிரதிபலிச்சு மற்றவர்களுக்கு அதை எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது வந்து எங்களுடைய ஆழ்ந்த ஒரு வேட்கை. இந்த திருமந்திரத்தை பற்றி, அதுக்குள்ள இருக்க மூச்சு பயிற்சிகளை பற்றி பேசிக்கிட்டு இருந்தா, நான் சொன்ன மாதிரி 300 பாடல்களையும் அழகா பேசிக்கிட்டே இருக்கலாம். அம்மா சொன்னது மாதிரி இது வந்து அதற்கான ஒரு இடம் அல்லது நேரம் இல்லை. நிச்சயமாக வந்து மீண்டும் அந்த பண்பாட்டு பேரவை நிகழ்ச்சிகளுக்கு வந்து கலந்து கொள்வேன். அம்மாவுடைய இந்த திருமூலர் ஆய்விற்கையினுடைய நிகழ்ச்சிகளுக்கும் வந்து கலந்து கொள்வேன் வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம். நம்மளால வந்து நிறைய, அம்மா சொன்னது வந்து எனக்கு ஒரு மனசுல ஒரு நல்ல ஒரு உத்வேகம், மன எழுச்சியை கொடுத்தது. என்னன்னா, நமக்கு வந்து நிறைய செய்திகளை வந்து நம்மளால சாதிக்க முடியும். நம்ம வந்து அவ்வளவு ஒரு வலிமை கொண்டவர்கள். ஏன்னா வந்து நம்ம வந்திருக்கதே, இந்த உயிர் என்பதே வந்து இறையாற்றல் தான். அந்த இறையாற்றலை நமக்குள்ளே இருக்கு அப்படிங்கிறத நம்ம நினைச்சுக்கணும். அது எல்லாருக்கும் வந்து அந்த இறையாற்றல் இருக்கு, வழிகாட்டும். அதை வந்து நல்லா பிடிச்சுக்கிட்டோம்னா போதும். அப்பரிசு 84,100,000
அந்த ஒரு பாடல் இருக்கு, அந்த பாடல் மட்டும் நான் சொல்லிடுறேன். அந்த மெய்ப்பரிசே வந்து எய்தி உயிராய் நிற்கும், அப்பரிசு ஏதென்று அறையும் மாந்தற்கு அப்பரிசே உயிர் ஆகி நின்றானே அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு பாடல். திருமூலர் வந்து பல்வேறு வித விஷயங்களை பேசியிருக்காரு. நீங்க வந்து இயமங்களை பேசுறாரு, நியமங்களை பேசுறாரு, ஆசனங்களை பேசுறாரு, அதெல்லாம் சரி. ஆனா இதுக்குள்ள ஒரு குவான்டிபிகேஷன் இருக்கு. இது வந்து 84 100,000 அப்படின்னு ஒரு எண்ணை சொல்றாரு. இறை ஆற்றலானது இந்த உலகத்துல 8.4 மில்லியனாக பரிணமித்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இந்த நம்பரை அவர் எப்படி கண்டுபிடிச்சாரு? அது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ஒரு சயின்டிஸ்டா நான் வந்து அதை யோசிக்கிறேன், போய் பார்க்குறேன். நான் வந்து செய்திகள் எல்லாத்தையும் நான் தொகுத்து பார்க்குறேன். இந்த உலகத்துல இருக்க ஜீவராசிகளினுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா அவங்க சொல்றது 8.7 மில்லியன் ± 1.2 மில்லியன் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்றாரு. ஆனா திருமூலர் என்ன சொல்றாரு? 8.4 மில்லியன் துல்லியமாக சொல்றாரு. இவருக்கு எங்க இருந்து அந்த நம்பர் கிடைச்சது? அதான் எனக்கு இன்னும் ஆச்சரியமான ஒரு விஷயம். இது மாதிரி ஏகப்பட்ட செய்திகள் வந்து திருமந்திரத்துக்குள்ள இருக்கு. இவற்றை நாம் புரிந்து கொள்வது அட்லீஸ்ட், அதாவது வந்து நம்ம அதுல இருக்க ஒரு சின்ன சின்ன செய்திகளை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை மக்களுக்கு கொடுத்தோம்னாலே அதுவே நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில நாம் பெறக்கூடிய மிகப்பெரிய பயன் அப்படின்னு நான் சொல்லிக்குவேன். இந்த வாய்ப்பினை அளித்த தமிழ் பண்பாட்டு பேரவைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பேரவையின் நிகழ்வுகள், பணிகள் மேலும் மேலும் சிறக்க குருவருளும் திருவருளும் துணை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முனைவர் திரு சுந்தர் பாலசுப்ரமணியம் அவர்களே, உங்களுடைய நேரத்தையும் நான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு இன்னொரு உரை வழங்க வேண்டிய தருணம் இருக்கிறபடினால அந்த நேர பொழுதுல எங்களுக்கும் வந்து உங்களுடைய ஆய்வையும் இந்த திருமந்திரத்தினுடைய பெருமையும் மூச்சு பயிற்சியினுடைய ஆற்றலையும் விளக்கி இருக்கிறீர்கள். உண்மையிலே இந்த மூச்சு பயிற்சியை வந்து அனைவருமே கற்றுக்கொள்ள வேண்டும். அதை கற்றுக்கொள்வதன் ஊடாக இந்த இறை ஆற்றலை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த வகையில கூடிய விரைவில் நாங்கள் பண்பாட்டு பேரவை ஊடாக சுந்தர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் ஊடாக நாங்கள் மூச்சு பயிற்சியையும் ஒரு இணையவழி ஊடாகவோ அல்லது நேரடியாகவோ பயின்று கொள்றதுக்கு இறைவன் வழிவகுத்து தருவார் என்று நம்பிக்கொண்டு வந்து இவ்வளவு அழகான சிறப்பான உரையை வழங்கி சென்ற உங்களுக்கு நன்றி. தொடர்வது இந்த 2025 பயில இருக்க மாணவர்களை பற்றி நாங்கள் இந்த இடத்துல சொல்லத்தான் வேண்டும். நாங்கள் 2024 1 மாத 2 மாத கற்கனறிகளை ஜெர்மன், பிரான்ஸ் மற்றும் லண்டன்ல இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒருங்கிணைத்து அதிலே கற்க ஆர்வமா இருக்கிற பிள்ளைகளை ஒருங்கிணைத்து நாங்கள் இந்த நிகழ்வினை தொடக்கினோம். அது வெற்றிகரமாக எங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. காரணம் இந்த இடத்துல நாங்கள் சொல்லித்தான் ஆகணும். இந்த 2024 பயில வந்த மாணவர்கள் எங்களிடம் முன்னரே அறிவுநெறி கற்கனறி என்ற வகுப்பிலே கலந்து கொண்டு இறைவன் சார்ந்த கதைகளையும் தேவார பாடல்களையும் பயின்று கொண்டார்கள். அதன் பிறகு இந்த திருமந்திரத்தை பயில வந்தார்கள். இந்த திருமந்திரத்திலே பயில வந்த மாணவர்கள் தாங்கள் மட்டும் அதை பயின்று கொள்ளாமல் தங்களுடைய வீட்டிலும் அதை பற்றி கதைத்திருக்கின்றார்கள், பெற்றோர்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து ஜெர்மனிய மக்களுக்கும் அதை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இதை நாங்கள் கேட்டறியக்கூடியதாக இருந்தது. அது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது. அதனைத் தொடர்ந்துதான் இந்த 2025 இந்த கற்கனறியை தொடக்க வேண்டும் என்று நாங்கள் 2024 ஈழம் நோக்கி பயணம் செய்து அங்கே ஆலயங்களிலே இருக்கக்கூடிய அறநெறிப்பள்ளி ஆசிரியர்மார்களை ஒருங்கிணைக்க வேண்டும், அவர்களுக்கு இதை கொடுக்க வேண்டும் என்ற முயற்சியிலே வவுனியாக சென்று பயணித்து அதை செய்ய வேண்டும் என்று கதைத்திருந்த பொழுதுதான் இதை கொஞ்சம் சற்று விரிவாக்கி வவுனியா மட்டுமில்லாது பிற மாவட்டங்களிலேயும் பயிலக்கூடிய ஆசிரியர்களை சேர்க்க வேண்டும் என்ற அறநெறி ஆசிரியர்கள் வந்து எங்கள் ஈழத்துக்கு கிடைத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்று நாங்கள் சொல்லலாம். அவர்கள்தான் நாங்கள் எப்படி இலங்கையில இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும், பள்ளிக்கூடத்துல நாங்கள் செய்வதை கற்றுக்கொண்டாலும் அதனை தொடர்ந்து கற்பதற்கு அறநெறி பள்ளிக்கூடங்கள் மும்முரமாக இருந்து வேலை செய்கின்றன. அங்கு பாடக்கல்வியை தவிர்த்து இங்கே அதை விரிவாக்கமாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதும் தேவார திருவாசகங்களை மரணம் செய்ய வழிவகுப்பதுமாக அந்த அறநெறி பள்ளிகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த ஆசிரியர்களுக்கு கொடுத்தால் அந்த ஆசிரியர்கள் அவர்களை சூழ்ந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுப்பார் என்ற நோக்கத்துல முதல் கட்டமாக நாங்கள் அறநெறி ஆசிரியர்மார்களை நாடினோம். அந்த வகையின் வெற்றி காரணமாகத்தான் ஈழத்துல
பல இடங்கள்ல இருந்து இந்த கற்க நிறைய பயில்றதுக்கு வந்துள்ளனர். கிட்டத்தட்ட 15 ஆசிரியர்கள் ஓதுவார்கள் எல்லாமே இணைந்திருக்கின்றனர். அதைத் தொடர்ந்து பிரான்சிலே 2 ஜெர்மனியிலே 3 ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொருத்தரும் இணைந்திருக்கின்றனர். நாங்கள் இதுக்குள் இந்த பாட கற்கனரைக்குள்ள ஆக்களை எடுக்கும் போது கிட்டத்தட்ட அவர்களோட கதைத்து பேசி அவர்களுடைய புரிதலை கேட்டதன் பிற்பாடுதான் அவர்களுடைய விண்ணப்ப படிவத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். காரணம், இந்த கல்வியை கற்றுக்கொள்றவர்கள் தாங்கள் மட்டும் கற்று இருந்துவிடக் கூடாது. இந்த கல்வியை பிறருக்கும் கொடுக்க வேண்டும், அடுத்த தலைமுறைக்கும் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கம் இருக்க வேண்டும். அந்த நோக்கத்தில் இருந்தவர்களைத்தான் நாங்கள் இதுக்குள்ள இணைத்துக் கொண்டோம். இந்த இணைந்தவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் தங்களை சார்ந்தவர்களுக்கும் தங்கள் மாவட்டங்களிலோ நாடுகளில் இருக்க பிள்ளைகளுக்கும் தொடர்ந்தும் அந்த கல்வியை கொடுப்பதற்கு திருமூலர் ஆய்விருக்கையும் தமிழ் பண்பாட்டு பிரிவும் உறுதுணையாக நிற்கும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே சொல்லிக்கொண்டு இந்த மாணவர்களை வாழ்த்துமாறு மகாலட்சுமி அம்மா அவர்களை மீண்டும் ஒரு உரை கேட்டுக்கொள்கின்றோம். நம்முடைய அன்பு மாணவர்களிடம் ஒரு சில வார்த்தைகள் பேச முன் வருகிறேன். இப்பொழுது சேர்க்கை மாணவர்களை பற்றி திரு டினோஜன் அவர்கள் சொன்னது மிகச்சிறந்த ஒரு தகவலாக இருக்கிறது. உண்மையிலேயே அவர் சொல்லுவது போல் பணிபளுவில் பல விஷயங்களை நான் உள்ளே எடுத்து செல்வது சிரமம் என்ற நிலையில் இப்பொழுது அவர்கள் பேசுவதை மிக கவனமாக உன்னிப்பாக கேட்டேன். நாங்கள் அவர்களிடம் பேசி இந்த கல்வியை பிறருக்கும் அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்களை நாங்கள் இப்பொழுது இந்த கல்வியில் சேர்த்து இருக்கின்றோம் என்று சொன்னது பெரும் மகிழ்வை தருவதாக இருந்தது. ஏனென்று சொன்னால் இப்படிப்பட்ட சேர்க்கைகள் ஒரு சேர்க்கை என்பது நமக்கு நூற்றுக்கணக்கான சேர்க்கைக்கு இணைந்த வலிமையை தரக்கூடியது. அந்த வகையில் ஆர்வமுடன் நீங்கள் திருமந்திரத்தையும் திருக்குறளையும் திருவாசகத்தையும் வள்ளலார் பெருமானின் வாழ்வியலையும் படிக்க முன்வந்தமைக்காக உங்களை மனம் திறந்து உளமாற பாராட்டுகின்றேன். நம்முடைய ஆய்வு பேரறிஞர் முனைவர் ஐயா சுந்தர் பாலசுப்ரமணியம் சொல்லும்போது சொன்னார்கள், உயராய்வாக அவர்கள் பேசி இருக்கலாம், பயன்பாடு நமக்கு வந்து சேர்கின்றது. எனவே நீங்கள் இளைய தலைமுறைக்கு கொண்டு போகும்போது இதை கல்வியாகவும் உயர் ஆய்வாகவும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற சிறப்பை உணர்த்தும் வகையில் ஒரு தொடக்க விழா இங்கு அமைந்திருப்பது நாம் அனைவரும் எண்ணி சிந்தித்து போற்றுதலுக்கு உரியது. அந்த வகையில் நீங்கள் எங்கிருந்தெல்லாம் இணைந்து இருக்கின்றீர்கள், ஜெர்மனியில் இருக்கின்றீர்கள், பிரான்சில் இருக்கின்றீர்கள், இலங்கையில் இருக்கின்றீர்கள். குறிப்பாக இலங்கையில் இந்த சேர்க்கைக்காக இவர் எடுத்த முயற்சிகளை அவ்வப்போது எனக்கு தெரியப்படுத்தி கொண்டே இருப்பார். அவரது ஆர்வம் தான் நான் பலமுறை அவரது பெயரை குறிப்பிட்டதற்கு காரணம். ஏனென்றால் உண்மையான அவருடைய செயல்பாடுகள் நம் மனதில் பதிந்து விட்டால் இப்படிப்பட்ட இடங்களில் பேசும்போது நம்மையும் மீறி அது வெளிப்பட்டு கொண்டேதான் இருக்கும். அந்த வகையில்தான் இலங்கையில் அவர் எடுத்த முயற்சிகளை நான் நன்கு அறிவேன். அங்கு சேர்ந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய அன்பு பாராட்டுதல்களை தெரிவிக்கின்றேன். நீங்கள் எல்லாம் இங்கு படிக்க வந்திருப்பது மாணவர்களாக நீங்க படிக்க வரவில்லை, எங்களோடு திருமூலர் ஆய்விருக்கையோடும் தமிழ் பண்பாட்டு பேரவையோடும் நீங்கள் எல்லாம் தொடர்ந்து பயணிக்க இருக்கின்றீர்கள். நாம் அனைவரும் நம்முடைய உயிரே, திருமூலர் சொல்லுவது போல் அனைவரும் ஒரு குடும்பம். ஏனென்றால் அந்த ஒரு இறைவன் என்ற ஒரு துளியிலிருந்து வந்தவர், அதுதான் அனைத்து உயிர்களுமே. அப்படி பார்க்கும்போது உலக உயிர்கள் அனைத்துமே ஒரு குடும்பம். அதனால் தான் கணியன் பூங்கன்றனார் சொன்னார், யாதும் ஊரே யாவரும் கெளீர்னாரு, யான் பெற்ற இன்னும் எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியோம் பராபரமேன்னு அவர் சொன்னாரு. நம்ம வள்ளலார் தாய்மானவர் சொன்னாரு, வள்ளலார் பெருமான் உயிருள் யாம் எம்முள் உயிர் இதை அறிந்தே உயிர் நலம் பரவுகன் இறைவனே சொன்னதா சொல்லுவாரு. அப்படிப்பட்ட சான்றோர்கள் சொன்ன கல்வியை நீங்கள் எல்லாம் படிக்க வந்திருப்பது மட்டுமல்ல, நிச்சயமாக உறுதியாக டினோஜன் அவர்களுக்கு சொன்னது போல்தான் அவர் செய்து கொண்டிருப்பது அவராக செய்யவில்லை, இறை அருள் அவரை வழிநடத்தி கொண்டு இருக்கிறது என்ற உண்மையை தெள்ளத் தெளிவாக உங்களுக்கு சொன்னேன். அதே உண்மையைத்தான் மாணவர்களாக இலங்கையிலும் பிரான்சிலும் ஜெர்மனியிலும் இணைந்துள்ள உங்களுக்கும் சொல்கின்றேன். நீங்களும் இறை அருளால் தான் இதை படிக்க முன் வந்து இருக்கின்றீர்கள்.
நீங்கள் இதை படிக்கும் போது உங்களுடைய ஈடுபாடு என்பது உள்ளார்ந்த ஒரு புரிதலோடு இருக்கும். எனவே நீங்கள் கற்கும் இந்த கற்கை நெறி கல்வியானது உலக மக்களை மிகச் சிறப்பாக சென்று அடையும். இப்பொழுது 3 நாடுகளை எட்டி இருக்கும் இந்த பணி உலக நாடுகளை எட்டுவது என்பது பெரிய விஷயம் அல்ல. ஏனென்று சொன்னால் திருமூலர் ஆய்விற்கையும் முழுமையாக நம்புகின்றது. இந்த பணியை நாங்கள் செய்யவில்லை. திருமூலர் பெருமான் தாத்தாவாக அமர்ந்து இருக்கின்றார், வள்ளலார் பெருமான் பேரனாக இருந்து அதை வழி நடத்துகின்றார். எனவே மக்களை அது எளிமையாக சென்று சேரும் என்ற ஒரு நம்பிக்கையோடு திருவாசகத்தை உலக மக்கள் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்பதும் இந்த திருமூலர் ஆய்விருக்கையின் ஒரு பெரு நோக்காக இருக்கின்றது. திருக்குறள் உலக பொதுமறை ஆக்கப்பட்டால் கூட அது இன்னும் மக்களுடைய நடைமுறை பயன்பாட்டிற்கு எண்ணியது எண்ணியாக எய்துவர் எண்ணி துணிக கருமம் இதெல்லாம் சொல்றமே ஒழிய நாம் பயன்பாட்டுல எவ்வளவோ விஷயங்கள் திருக்குறள் இருக்கு. அதை நாம் நடைமுறையில் பின்பற்றி விட்டால் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு சிறப்பா இருக்குங்கிறது நமக்கே தெரியும். எனவே இப்பொழுது கொண்டு வந்திருக்கக்கூடிய அத்தனை கல்விகளுமே மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு செல்ல வேண்டிய கல்விகள். நாம் இந்த தலைமுறைக்கு கொண்டு சென்று விட்டால் அடுத்த தலைமுறை உருவாகும் போதே இதைத்தான் திருமூலர் கருவிலேயே சமுதாய வளர்ச்சிக்கு அடிக்கல் நாட்டினார் என்று நான் பலமுறை புரிந்து கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது படிக்க வந்துள்ள உங்களை எத்தனை வார்த்தைகள் சொல்லி பாராட்டினாலும் தகும். ஏன் என்று சொன்னால் நீங்கள் இங்கே படிக்க முன்வந்து இருப்பது உலக நாடுகளில் உள்ள பலரும் இணையத்தின் வழி எங்களுடைய படிப்பு என்பது 24 மணி நேர இணையதள நிரந்தர வகுப்பறை. எனவே யார் வேண்டுமானாலும் எந்த நேரத்திலும் சிரமம் இல்லாமல் படித்து சான்றிதழ்களை அதாவது பட்டயங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நிலை இருப்பதால் உங்களது சேர்க்கை என்பது உலக மக்கள் அனைவரும் இந்த இணையத்தின் வழி இந்த ஆண்டு சேர முன் வருவதற்கு ஒரு எழுச்சியை, ஒரு விழிப்புணர்வை, ஒரு பரவலாக்கத்தை தரும் என்ற நிலையில் உங்கள் அனைவரையும் டினோஜன் அவர்களுடன் இணைந்து உங்களை பாராட்டி மகிழ்வதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மகிழ்ச்சி. உரை நிகழ்த்திய நம்முடைய சுந்தர் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு நம்முடைய தமிழ் பேரவையின் சார்பாக எனது நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி அம்மா உங்களோட உரைக்கு. அடுத்த நிகழ்வாக விரிவுரையாளர், கவிஞர், பேச்சாளர் மற்றும் பன்முக திறமையாளர் திருமதி பிரியா லவன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கின்றோம். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என சிறப்பான திருமந்திரத்தை எங்களுக்கு வழங்கிய திருமூலரை வணங்கி உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறுகிறேன். கேளின் தமிழாலய நிர்வாகி திருமதி மன்னிக்கவும் திருமூலர் ஆய்வு இருக்கையை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் தமிழ் பண்பாட்டு பேரவைக்கு என்னுடைய சிறப்பு தமிழால் வாழ்த்துகள். இத்திருமூலர் ஆய்வு இருக்கையின் நிறுவனரும் பொறுப்பாளருமான முனைவர் திரு மகாலட்சுமி அம்மாவுக்கு அன்பு தமிழ் கொண்டு வாழ்த்துகிறேன். சைவ புலவர் திருமிகு தங்கரட்ன ராஜா சின்னத்தம்பி அவர்களை திருமுறை தமிழால் வாழ்த்துகிறேன். மருத்துவர், தென் கரோலினா மருத்துவ பல்கலைக்கழக இணை பேராசிரியர் முனைவர் திருமிகு சுந்தர் பாலசுப்ரமணியம் அவர்களை முத்தமிழ் கொண்டு வாழ்த்துகிறேன். தமிழ் பண்பாட்டு பேரவை பொறுப்பாளர் திருமிகு டினோஜன் அவர்களை பெருமை மிகு தமிழ் கொண்டு வாழ்த்துகிறேன். கேளின் தமிழ் ஆலய நிர்வாகி திருமதி கலாஸ்ரீ தங்கரட்னம் ராஜா அவர்களை தேன்தமிழால் வாழ்த்துகிறேன். திருமந்திரம், திருவாசகம், திருக்குறள், வள்ளலார் பட்டயம் மற்றும் முதுநிலை பட்டயம் பற்றி கற்றுக்கொண்டிருக்கும் அனைத்து மாணவ மாணவிகளையும் இன்பத் தமிழ் கொண்டு வாழ்த்துகிறேன். தொடர்ந்து நீங்கள் இந்த கற்கை நெறியை கற்றுக்கொண்டு இந்த உலகமெல்லாம் திருமூலரின் சிறப்பையும் திருமந்திரத்தின் சிறப்பையும் பரப்ப வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளையும் உங்களுக்கு விடுத்துகிறேன். மற்றும் இந்நிகழ்வை சிறப்பாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் தமிழ் இளங்கலை பட்டைமானி செல்வி பாத்திமா அவர்களையும் பைந்தமிழ் கொண்டு வாழ்த்துகிறேன். இன்று திருவை புராணம் ஓதிய செல்வி பிரவிகா ரவீந்திரன் அவர்களுக்கும் திருப்புகழ் பாடவிருக்கும் செல்வி வினுஜா ஜெகதீஷன் அவர்களுக்கும் சைவ தமிழால் வாழ்த்துகிறேன். மேலும் இக்கற்கை நெறி சிறப்பாக நடைபெற செந்தமிழ் கொண்டு வாழ்க வாழ்க என வாழ்த்துகிறேன். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பதற்கு இணங்க எமக்கு கிட்டிய நற்பயன்கள் அனைத்தும் பிறருக்கும் கிட்ட வழிவகுக்க வேண்டும் என்று கூறி உங்கள் அனைவரையும் தேந்தமிழ் கொண்டு பாராட்டி மகிழ்கிறேன். மேன்மை மிகு சைவ நீதி விளங்குக இவ்வுலகமெல்லாம் என்பது போல
பொதுமறையான எங்கள் திருமந்திரத்தின் புகழ் இவ்வுலகமெல்லாம் பரவச் செய்ய வேண்டும், பரவச் செய்வோம் என்று கூறிக்கொண்டு இந்த நல்வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திருமதி பிரியா ராசையா, நன்றி. இவரை தொடர்ந்து பேரவையின் மதியுரைஞரான சைவப்புலவர் தங்கரட்ன ராஜா அவர்கள் புதிய மாணவர்களுக்கான வாழ்த்துரையினை வழங்குவார். எல்லோருக்கும் வணக்கம். உள்ளத்தின் உவகையுடன் ஒளிரும் மென் சிரிப்புடன் மெல்லக் கதைக்கு கருமமாற்றும் திறனும் விடாமுயற்சியும் உள்ள பண்பாளன் எமது தமிழ் பண்பாட்டு பேரவை பொறுப்பாளர் திருமிகு டினோஜன் கலாரஞ்சன் அவர்கள். தாய்நாட்டை விட்டு புலம்பெயர்ந்து பிரிந்தாலும் சிறுவயதில் இருந்தே தாய்மொழியிலும் சிவநெறியிலும் தீரா காதல் கொண்டு செயல்பட்டு வருபவர். 2015ஆம் ஆண்டு ஜெர்மனி தமிழ் சிவநெறி பேரவையால் நடத்தப்பட்ட உயர் பிரிவுக்கான தேர்வில் அதுதரன் தேர்ச்சி பெற்றதுடன் பேரவையில் இணைந்து பணியாற்றியும் உள்ளார். 2015ஆம் ஆண்டிலிருந்து பேரவையை விரிவுபடுத்த முற்பட்டும் அது கைகூடாமையால் 2022 வருட இறுதியில் எமது மதிப்புக்குரிய ஃபாதர் ஆல்ஃபிரட் ஷ்மித் அவர்களின் ஆலோசனைப்படி தமிழ் பண்பாட்டு பேரவை என்ற புதிய பேரவை காலடி எடுத்து வைத்தது. அன்றிலிருந்து இன்று வரை அங்கத்தவர்களின் ஏகமனதான ஒப்புதலுடன் அதன் பொறுப்பாளராக தொடர்ந்து கடமையாற்றி வருகின்றார். எண்ணியாங்கு எய்துவ எண்ணியார் திண்ணியராக பெறின். இந்த குறளின் கருத்துக்கிணங்க தமிழ் பண்பாட்டு பேரவை அறநெறி பண்பாட்டை கற்றுக் கொடுக்க இணைய வழி கற்க நெறியூடாக மேற்பிரிவினருக்கு சைவ சித்தாந்த வகுப்புகளையும் சிறார்களுக்கு சிவநெறி வாழ்வு முறை பற்றியும் சமய விழாக்கள் பற்றியும் அறிவுரைகளை வழங்கி வருகின்றது. முனைவர் மகாலட்சுமி அம்மையார் அவர்களின் திருமூலர் ஆய்வு இருக்கையை ஆதாரமாக வைத்து திருமந்திர வகுப்பு சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. இதன் விருத்தியாக ஈழம் தழுவிய அளவில் செயற்பட முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஈழத்தின் அறநெறி பள்ளி ஆசிரியர்கள் ஓதுவார்கள் இப்பணிக்கு ஊக்கமும் ஆக்கமும் கொண்டு பணியாற்ற உள்ளனர். தமிழ் பண்பாட்டு பேரவை திருமந்திரம், திருவாசகம், திருக்குறள், வள்ளலார் பட்டய மற்றும் முதுநிலை பட்டய கற்க நெறியையும் கற்பிக்க முனைகின்றது. முனைவர் அவர்கள் எமது பேரவை ஊடாக கற்க நெறிய வளர்க்க உதவி உள்ளார். இந்த கற்க நெறியில் ஈடுபடும் முனைவர், ஆசிரியர்கள், ஓய்வுவார்கள், துணைநிற்போர் மற்றும் அனைவருடன் பயிலும் அனைவருக்கும் அவர்களை ஊக்குவிக்கும் பெற்றோர்களுக்கும் எமது வாழ்த்துக்கள். பின்னே புறையப்படுவது முன்னன்றாக முயலவும் செய்யலர், என்னென்றாக இறைவன் படைத்தனன் தன்னன்றாக தான் செய்யுமாறேன் என்ற கருத்துக்கிணங்க தமிழ் பண்பாட்டு பேரவை தன்னலமற்ற சிந்தனை, செயல், உயர்ச்சி விரும்பும் தொண்டர்களை தன்னகத்தை வைத்துள்ளது. நல்லோர் நயந்து வாழ்த்தவும் சான்றோர்தம் ஆதரவு நல்கவும் இதன் வளர்ச்சிக்கு சான்றோர்தம் ஆசையும் ஆதரவு நல்கவும் இதன் வளர்ச்சி மெருகூட்டப்படுகின்றது. காலத்தின் தேவைக்கேற்ப தனது கடமையில் கண்ணும் கருத்துமாக இருந்து சமூக தொண்டாற்றி வளர்ச்சி பெற திருவருளும் குரலும் கிடைக்க உணர்வாய் உயிர்க்குயிராய் அனைத்துலகு முழதாய் இருக்கும் இறைவனை வேண்டி வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம். சைவப்புலவர் தங்கரட்ன ராஜா அவர்களே, எங்களுடைய பேரவையினுடைய மதியுரைஞராக இருக்கின்ற சைவம் சார்ந்த கற்க நெறிகளை இங்கே நாங்கள் கொண்டு வருவதற்கு பெரும் பணியாற்றுபவர். என்ன சந்தேகங்கள் எங்களுக்கு இருந்தாலும் அதை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு புலமையாளர். அவர்கள் எங்களுக்கு வாழ்த்துறை வழங்கியமைக்கு நன்றிகள். அடுத்ததாக திருமூலர் ஆய்விருக்கையின் கல்வி மற்றும் நிர்வாக பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மருத்துவர் திரு ராஜேஸ்வரன் அவர்களை உரை வழங்குமாறு அழைக்கின்றோம். இதில் நாங்கள் குறிப்பிட வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது. ஈழத்திலே நாங்கள் கல்வியை தொடங்கி இருந்தோம். அப்போது அம்மாவோடு கதைக்கிறாங்க, நீங்கள் குறிப்பிட்ட பணத்தொகை ஈழத்துக்கு அது 4 மடங்காக இருக்கும். அந்த வகையில் அதை குறைத்து தர கேட்ட போது நீங்கள் எடுக்கிற முடிவை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி எங்களுடைய
பேரவைக்கே விட்டுவிட்டார். அதே போல நூல்களையும் நாங்கள் கேட்டிருந்தோம். இந்திய விலைக்கு எடுக்கிறதாக இருந்தால் ஈழத்துக்கு அது 4 மடங்காக போய்விடும். அதையும் நீங்கள் தயவு கூர்ந்து ஏதாச்சும் சலுகையை வழங்க வேண்டும் என்ற இடத்துல 50% சலுகையை வழங்கி தந்திருக்கின்றார் மருத்துவர் ராஜேஸ்வரன் அவர்கள். நேற்று எங்களுக்கு இந்த விலைப்பட்டியலை அனுப்பி தந்திருக்கின்றார். நன்றி. இந்த இடத்துல நாங்கள் எல்லோருமே உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். உங்களுடைய இந்த பணி சுமைகள் அங்கே இருக்கின்ற போதிலும் எங்களுடைய ஈழ மண்ணிற்காக இந்த சலுகையை வழங்கியமைக்கு இறைவன் திருவருள் வேண்டி உங்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதோடு சேர்ந்து நீங்கள் எப்போதுமே எங்களோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும். நாங்கள் உங்களோடு சேர்ந்து பயணிப்போம். இப்போது உங்களுடைய உரையை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மருத்துவர் க. ராஜேஸ்வரன். பிஏஎம்எஸ் மற்றும் எம்டி பட்டப்படிப்பு முடித்து காயக்கல்பத்தில் தேர்ச்சி பெற்று அதை மருத்துவம் பயிற்று அதை வைத்தியமாக செய்து வருகின்றேன். 2016 திருமூலர் ஆய்விருக்கையில நானும் ஒரு மாணவனா மகாலட்சுமி அம்மையார்கிட்ட ஒரு மாணவனா போய் ஜாயின் பண்ணேன். அப்ப நான் ஜாயின் பண்ணல எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், திருமந்திரம் அப்படின்னா பக்தி சார்ந்த ஒரு நூல். அந்த பக்தி சார்ந்த நூல்ல அந்த பக்தி சார்ந்த விஷயங்களை நம்ம கத்துக்கிற போறோம், அதை ஒரு கண்ணோட்டத்தின் மட்டுமே நான் போனேன். அப்ப நான் போயிருக்கும்போது எனக்கு ஒரு அதுல இருந்து நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிற ஆரம்பிக்கும் போது அதுல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை அறிவியல் கண்ணோட்டத்துல இருக்குன்றத மருத்துவனா இருந்து அதை பார்க்க ஆரம்பிச்சோம். அதன்படி 2016 இருந்து மகாலட்சுமி அம்மா கூட இருந்து இதை செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்கோம். இப்போ திருமூலர் ஆய்வறிக்கையோட கல்வி மற்றும் நிர்வாக பொறுப்புல இப்ப பணியெடுத்து செவனம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுல புதிய மாணவர்களுக்கு மகாலட்சுமி அம்மா ஆல்ரெடி உங்களுக்கு எல்லா விஷயங்களும் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் கல்வி சார்ந்த விஷயங்களை சொல்லல பாலசுப்ரமணியா ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா பதிவு பண்ணாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, திருமந்திரம் அப்படின்றது வெறும் ஆன்மீக நூல் மட்டுமல்ல, அது ஒரு அறிவியல் பொக்கிஷம். அதை ஆன்மீகம் என்று மட்டும் பார்க்காமல் அதை அறிவியல் கண்ணோட்டத்தில் பன்முக நோக்கில் அதை ஆராய வேண்டும். இது இந்த ஒரு திருமூலரோட புத்தகங்கள் மட்டும்தானா அப்படின்னா கிடையாது. நம்மளோட சித்தர்கள் கொடுத்த அனைத்து கருத்துக்களுமே அறிவியல் கண்ணோட்டத்தில் மட்டும்தான் கொடுத்தாங்க. ஆனா அந்த அறிவியல் கண்ணோட்டம் நமக்கு தெரியலன்றனால அது எல்லாத்தையும் நம்ம ரொம்ப எளிமையா அது ஒரு மூட நம்பிக்கை, இதை ஏன் நாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரொம்ப எளிமையான வார்த்தையில எல்லா விஷயங்களையும் உதாசீனப்படுத்திட்டோம். அத ஐயா டினோஜன் அவர்கள் சொல்லும் பொழுது ஒரு விஷயம் சொன்னாங்க, அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு எங்களோட முயற்சியா நாங்க எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. மிக்க நன்றி. என்ன விஷயம் அப்படின்னா, எங்க தாத்தாவுக்கு 100 விஷயம் தெரிஞ்சிருக்கும். எங்க அப்பா அப்படியே கேட்டு செஞ்சாரு. எங்க அப்பாவுக்கு அதுல இருக்க 50 விஷயத்துக்கு அப்படியே செஞ்சாரு, அப்படியே பண்ணாரு. அதே விஷயத்த என்னோட தலைமுறைக்குள்ள வரையில நான் அதை ஏன்னு கேட்கல, அவருக்கு பதில் தெரியல. உடனே நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் அறிவியல் நோக்கில் வந்தேன் இல்லையா, நான் என்ன சொல்றேன், அத அப்பா இதெல்லாம் பண்றதுனால என்னப்பா பிரயோஜனம் இருக்கு, ரொம்ப எளிமையா இதனால பண்றதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு, ஏன் போட்டு இதை உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற அவங்களோட நம்பிக்கையை கேள்வி கேட்கிறேன்னு இல்லை, எனக்கு அதுக்கு பதில் தெரியல அதனால அந்த கேள்வியை கேட்கிறேன். அவங்க அப்பா எங்க அப்பா சொன்னாரு நாங்க பண்றோம், அதே இதை நீயும் பண்ணுப்பா, கிடையாது ஏன் பண்ணணும் அப்படின்ற கேள்வியை கேட்கல. அதுக்கு பதில் தெரிஞ்சு அப்படின்னா நம்ம பிள்ளைக்கு ரொம்ப தெளிவா கொடுப்போம். எதை கொண்டு போய் கொடுப்போம், நம்மளோட பண்டைய முறையோட அறிவை அப்படியே பகிர்ந்து அடுத்த தலைமுறை வரைக்கும் நம்மளால கொண்டு போக முடியும். அத திருமூலர் ஆய்வறிக்கை ரொம்ப சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதையும் தாண்டி நம்மளோட திருமூலர் ஆய்வறிக்கையில இருக்க ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயம் எதன்னு பார்க்கிறோம் அப்படின்னா, அனைத்து விஷயங்களையுமே ஆய்வு கண்ணோட்டங்களில் மாணவர்களுக்கான எளிமையான முறையில ஒவ்வொரு விஷயங்களை கொண்டு போய் கொடுக்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளில் இதை கொண்டு போய் நாங்க சேர்க்கிறோம். அப்ப சேர்க்கும் பொழுது மாணவர்களுக்கு இதை படிக்கிறதுனால என்ன சார் பிரயோஜனம் அப்படின்னு கேட்கல. ஒரு கல்வியாளரா நான் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா
உறுதிப்படுத்துறோம். என்ன விஷயம் அப்படின்னா, மாணவர்கள் இதை படிக்கும் பொழுது இதை மட்டும் இல்ல, குரல் சார்ந்த எந்த விஷயங்களை படிச்சீங்கனாலும் சரி, சித்தர்கள் சொல்லக்கூடிய எந்த ஒரு படிப்புகளை படிச்சீங்கனாலும் சரி, படித்து முடிக்கும் பொழுது ஊர்ஜிதமா ஒரு விஷயத்த புரிய வைக்க முடியும். நீங்க உங்களை உணர்ந்திருப்பீங்க, தன்னை உணர்ந்திருப்பீங்க. தன்னை உணர்ந்தாவே இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் ரொம்ப எளிமையா, ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிற முடியும். இந்த பூமியிலேயே ரொம்ப ரொம்ப பெஸ்ட் விஷயம் அப்படின்னு சொல்லும் பொழுது டாக்டர் பாலசுப்ரமணியா ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, மிகச்சிறந்த ஒரு லெபார்டரி அப்படின்னா எது அப்படின்னு சொன்னாங்க? நம்ம உடம்ப சொன்னாங்க, நம்மளோட உமிழ்நீரை சொன்னாங்க. அஸ் அ டாக்டரா நான் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லுவோம். மிகச்சிறந்த மருத்துவ லெபார்டரி, ஒரு மருத்துவ மெடிசினரி ஃபேக்டரி அப்படின்னா அவங்களுக்கு அவங்களோட மனது மட்டும்தான். அந்த மனதை ரொம்ப தெளிவா வச்சோம் அப்படின்னாவே நம்மளோட மருத்துவம்ன்ற விஷயம் கடந்துருவோம். மருத்துவம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளேயே நம்ம போக மாட்டோம். ஏன்னா நம்ம பண்டைய முறைகள்ல மருத்துவம்ன்றது தேவைப்பட்டால் மட்டும்தான். ஆனா இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் மருத்துவம் போறோம். காரணம் என்ன? நம்மளோட அடிப்படையை நம்ம மறந்துட்டோம். அந்த அடிப்படை ஃபண்டமெண்டலிட்டிய நம்ம கத்துக்கிற போறோம் இந்த திருமூலர் ஆய்வறிக்கையோட பாடத்திட்டங்களின் வழியா. நிறைய பேர் இதுல பாடத்திட்டங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா வள்ளலார் வாழ்வியல் எடுத்திருக்கீங்க, திருக்குறள் எடுத்திருக்கீங்க, அதே மாதிரி திருவாசகம் எடுத்திருக்கோம். இதை சார்ந்த விஷயங்களை ஆய்வு பண்ணுங்க. ஆய்வுகள் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட சிந்தனையை பெருக்க முடியும். இன்னைக்கு நிறைய மாணவர்களுக்கு நாங்க கண்ணால பாக்குறோம் என்ன விஷயம் அப்படின்னா, சுயமொழியில தாய்மொழியில சிந்திக்க தெரியல, தாய்மொழியில் சிந்திக்க தெரியல. அந்த சிந்தனையை பெருக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு கல்விகள் மட்டும்தான் நம்மளோட சிந்தனையை ரொம்ப ஆழமா, ரொம்ப தெளிவா சிந்திக்க வைக்கும். ஸோ அந்த சிந்தனைக்காகவும் நம்மளோட அறிவியல் கண்ணோட்டங்களில் நம்மளோட திருமூலர் ஆய்வறிக்கையை கொண்டு போகக்கூடிய அனைத்து பாடத்திட்டங்களையும் சிறப்பாக படித்து அதன் வழியாக மாணவர்கள் இதை பன்முக நோக்கில் ஆராய்ந்து மற்றவர்களுக்கு ரொம்ப எளிமையா இதை கொண்டு போய் எப்படி கொடுக்க முடியும், அதை கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னாவே நம்ம எடுக்கக்கூடிய சத்கர்மா அது வாழ்க்கையில் இந்த வாழ்க்கைக்கான புண்ணியமாக வந்து சேரும். அது ரொம்ப எளிமையா நாங்க கண்ணால பாக்குறோம். அந்த கண்ணால பாக்குற விஷயத்த அனுபவமா உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம். ஸோ மாணவர்கள் அனைவரும் இதை ரொம்ப எளிமையா படிங்க, ரொம்ப ஆராய்ச்சியோட எடுங்க, ஆராய்ந்து ஆராய்ச்சியோட கண்ணோட்டங்கள்ல அனைத்து விஷயங்களையும் பாருங்க. மிக்க நன்றி. ராஜேஸ்வரன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து எங்களுடைய மாணவர்கள் கொஞ்சம் விட்டு தண்ணா தம்பினா சரி வேறு. நன்றி. தொடர்ந்து எங்களுடைய புதிய மாணவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய உள்ள கிடக்கைகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எப்படி இந்த கல்வி நிலைக்கு வந்தார்கள் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்னம் நாங்கள் எப்படி இந்த கல்வியை நாங்கள் கொண்டு செல்ல இருக்கின்றோம் என்ற திருமூலர் ஆய்வறிக்கை ஊடாக இணைய வழியிலே எங்களுக்கு அனைத்து விடயங்களும் கிடைக்கப்பெறும். கூகுள் கிளாஸ் ரூம்ல எல்லா விடயங்களுமே சார்ந்து இயங்குகின்றது இருக்கின்றது. அதை நாங்கள் படித்துக் கொள்ளலாம், புத்தகங்கள் கிடைக்கும், நாங்கள் படித்துக் கொள்ளலாம். அதோடு இந்த தமிழ் பண்பாட்டு பேரவர்களுக்கு இந்த வகையிலே தொடர்ந்து இந்த கற்கரையை மேலும் கொண்டு போறதுக்கான வழியை செய்து கொண்டதைத்தான் விளக்கி இருக்கின்றேன். ஒன்று இணைய வழியிலே இந்த கற்கரையை செய்வதற்காக நாங்கள் மாதம் ஒரு வகுப்பில் 2 வகுப்புகளை கொடுத்து உங்கள் மூலம் நீங்கள் கற்றுக்கொண்ட விடயத்தை எல்லோரோடும் இருந்து கலந்து அதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையிலே ஒரு வகுப்பு செய்வதாகவும், தேர்வு சார்ந்த காலப்பகுதியில் தேர்வு சார்ந்த வகுப்புகளும் இடையிடையே உங்களுக்கான நிகழ்வுகளையுமே எங்கள் தமிழ் பண்பாட்டு பேரவை ஊடாகவும் திருமூலர் ஆய்விருக்கை சார்பாகவும் செய்ய இருக்கின்றோம். உங்களுடைய இந்த கற்கைக்கு புலன குழுமம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த குழுமத்திலே நீங்கள் உங்களுக்கு தரப்படக்கூடிய பயிற்சி வினாக்களை நீங்கள் செய்து அந்த குழுமத்திலேயே நீங்கள் போட்டு மற்றவர்களும் அதை வாசித்து அதை கற்றுக்கொள்வதற்கு வழி செய்ய இருக்கின்றோம். அதோடு தொடர்ந்து பேச்சாளர்கள் மற்றும் இந்த கற்கனரி சார்ந்து இயங்கக்கூடிய பல ஆய்வாளர்களை கொண்டு வந்து அவர்கள் மூலம் உங்களுக்கான சொற்பொழிவுகளும் வழங்குவதற்கு
திருமூலர் ஆய்விற்கை ஊடாக நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படி உங்களுடைய இந்த கற்றல் வளத்தையும் நாங்கள் மேம்படுத்தி கொண்டு போகலாம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்வது என்னொன்றுதான், நீங்கள் படித்துக் கொண்டிருக்கின்ற போதே உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமந்திர கற்கனரி 1 மாதம் அல்லது 3 மாத கற்கனரி அல்லது சான்றிதழ் கற்கனரியை நீங்கள் அவர்களுக்கு நீங்களாகவே சொல்லிக் கொடுக்க முயற்சி செய்ய வேண்டும். அந்த முயற்சியினூடாக நீங்கள் திருமந்திர பாடல்களை நீங்கள் படிப்பதற்கு இன்னும் ஒரு முயற்சியாக அதை இயங்கும் என்பதையும் சொல்லிக்கொண்டு, அடுத்ததாக புதிய மாணவர்களுக்கான உரை நிகழ்த்தக்கூடிய நேரம் இது. அந்த வகையில திரு சிவகஜேந்திரன் சுந்தரலிங்கம் அவர்களை இந்த உரையினை தொடக்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து இந்த படிக்க வந்திருக்கிற மாணவர்கள் உரை ஏதாச்சும் விடயங்களை சொல்ல வேண்டும் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் உங்கள் பெயரை சொல்லிவிட்டு நீங்கள் தொடங்கலாம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பினை எனக்கு தந்த இறைவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மெட்டதுமையாவே பாட்டு தெரியும் என்றால் எந்த நேரத்துல போன் எடுத்தாலும் உடனே வந்து ஆன்சர் பண்ணுவேன். அந்த வயலாருக்கு இதுக்கு எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு போறேன். நான் ஒரு BSMS இலங்கையில யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல சித்த மருத்துவம் படிச்சதுக்குள்ள காலமான கேள்வி வந்தது, இது எப்படி சாத்தியம் இந்த மருத்துவம்? அதாவது இன்றைய காலத்துல வந்து எல்லா டெக்னாலஜியுமே இருக்கு, லேபரட்டரி வசதியா இருக்கலாம், ட்ரையல் இருக்கலாம், இப்ப ஏஐ கூட யூஸ் பண்றாங்க மெடிக்கல் டேர்ம்ல. பட் 3000 4000 இயருக்கு முன்னுக்கு இலங்கை தெரியும், திருகோணமலையில திருமங்கலாயத்துல வந்து ஒரு அகத்தியருடைய ஸ்தாபனத்தை கண்டுபிடிச்சாங்க. அகத்தியர் மருத்துவ கூடல் ஒன்று கண்டுபிடிச்சாங்க. கிட்டத்தட்ட 3000 ஆண்டு பழமையான ஒரு பல்கலைக்கழகம், அது தமிழ் பல்கலைக்கழகம். இந்த கல்வெட்டுகளோட அப்படியே இருக்குது, இப்பயுமே செஞ்சு போயிட்டு. அப்ப என்ன டைம் இருந்த ஒரு கேள்வி வந்து, எப்படி அந்த ஒரு காலகட்டத்துல வந்து இந்த மருத்துவத்தை கண்டுபிடிச்சிருக்கு? ஒரு நோயை டயக்னோஸ் பண்றதா இருக்கலாம், அதுக்குரிய சைனஸ் கண்டுபிடிக்கிறதா இருக்கலாம், அது ப்ரிவென்ஷன் எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம், அதே போல மெடிசனை கண்டுபிடிக்கிறது. இப்ப இன்றைக்கு தான் நமக்கு நிறைய லேப்ஸ் இருக்கு. பட் அந்த ஒரு காலகட்டத்துல எப்படி இவர்களால ஒரு குறிப்பிட்ட ஒரு சனத்தோ குறைஞ்ச காலத்துல வந்து கண்டுபிடிக்கக்கூடிய இல்லாமன்ற வினாவுக்கு வந்து இல்லை. அந்த வகையில அந்த விடையை எனக்கு உண்மையாக எடுத்து தந்தது வந்து அந்த விடயத்தை உண்மையா எடுத்து தந்தது வந்து எனக்கு நான் பின்ன கேள்வி கிடக்க சொன்னது வந்து அவர்களுடைய இருந்த அந்த ஆண்மனது என்ற ஒரு கேள்வி வந்துச்சு. சோ அதை பற்றி படிக்கலாம், எனக்கு திருமந்திரத்தை பற்றி படிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு. சோ அப்பதான் ஒரு விளக்கம் அடைஞ்சு அந்த அஷ்டாங்க யோகத்தினுடைய தன்மையால வந்து எப்ப அவங்க மனதை வந்து ஒருநிலைப்படுத்தினார்களோ அந்த நிலையிலே இருந்து அவர்களால எந்த ஒரு விஷயத்தையும் இயல்பாக அறியக்கூடியா இருந்தது. இந்த மதிமூலம் ரிஷி மூலம் என்ற 2 மூலங்களை சொல்லுவார்கள். அதே போல் இதுக்கு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் அகத்திய சோதரம் பஞ்சபட்சி துலங்கிய சரடூர் மாக்கம் கோதுரும் மகார வித்தை குருமுனி ஓதிய நூல்கள் தீதிலா கக்கிசம் சப்பி குழந்தான் இவனை வைத்தியரண்டு. இந்த இவ்வளவு விடயத்தையும் மடக்கக்கூடிய நம்மகிட்ட இருக்க ஒரே ஒரு புத்தகம் எதுன்னா திருமந்திரம் தான். சோ அந்த வகையில தான் எனக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அந்த ஆர்வத்துக்கு ஒரு விருந்தாகக்கூடிய மாதிரி இன்னொரு தொடர்பு கிடைச்சது. உண்மையாக எல்லாமே இறைவனுக்கும் திருமூலருக்கும் நன்றி சொல்லி, இந்த வாய்ப்பு தந்த எல்லாருக்கும் நன்றி சொல்லி நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சிவகஜேந்திரன் அவர்களே. அவரை தொடர்ந்து யாராவது ஏதாச்சும் சொல்ல இருந்தால் நீங்கள் சொல்லலாம், இல்லைன்னா நாங்கள் திருப்புகழ் பாடலை நோக்கி நகர்வோம். இந்த திருமந்திர கற்கனரி வகுப்புல வந்து பல மாணவர்கள் பயின்று கொண்டிருக்கிறார்கள். எல்லாருக்குமே பாடுகின்ற வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்றது எங்களுடைய விருப்பம். நிறைவில் நீங்கள் பாட விரும்பினால் கண்டிப்பாக நீங்கள் பாடலாம். இந்த வகையில இப்போது திருப்புகழ் பாடுவதற்காக செல்வி வினுசா ஜெகதீசன் அவர்கள் வந்திருக்கின்றார். வணக்கம். நான் தொடங்கட்டா? ஓ. நாத விந்து கலாதி நமோ நம வேத மந்திர ஸ்வரூப நமோ நம ஞான பண்டித சுவாமி நமோ நம வெகு கோடி சாம சம்புகுமாரா நமோ நம போக அந்தரி பாலா நமோ நம நாகபந்தமயூரா நமோ நம பரசூரர்
சேத தண்ட வினோதா நமோ நம கீத கிண்கிணி பாதா நமோ நம சிதீர சம்பிரம வீரா நமோ நம கிரீராஜ தீபமங்கள ஜோதி நமோ நம தூய அம்பலலீலா நமோ நம தேவ குஞ்சரி பாகா நமோ நம அருள் தாரா ஈதலும் பல கோலால பூஜையும் ஓதலும் குணு ஆசார நீதியும் ஈரமுங்குரு சீர்பாத சேவையும் மறவாதே ஏதளம் புகழ் காவேரியா விளை சோழ மண்டல மீதே மனோகர ராஜகம்பீர நாடாளு நாயக வயலூரா ஆதரம் பயிலாரூர தோழமை சேர்ந்த கொண்டவரோடே முன்னாளினில் ஆடல் வெம்பரி மேதே ரிமாகையே லயிலேகி ஆதி அந்த உலாவா சுப்பாடிய சேரர் செங்குவை காவூர் நன்னாடதில் ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே. திருச்செம்பர். நன்றி. மிக்க நன்றி வினிஷா, மிக அழகாகவும் அருமையாகவும் திருப்புகளை பாடியமைக்கு. நிறைவாசாளர் திரு கலாசிரி ரங்கரத்தின ரசா அவர்கள் நன்றி. எல்லோருக்கும் அன்பான வணக்கம். சிவனோடொக்கும் தெய்வம் தேடிலும் இல்லை, அவன் நோடொப்பார் இங்கே யாவரும் இல்லை. புவனங் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவனச் சடமுடி தாமரையாடே என்ற திருமூலரின் திருமந்திரத்தை ஓதி எல்லோருக்கும் இனிய வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்றைய திருமூலர் ஆய்வு இருக்கை தொடக்க விழா நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்த எல்லோருக்கும் எங்கள் அன்பான நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கின்றேன். முதல் நிகழ்வாக மங்கள விளக்கின் ஏற்றின் நிகழ்வினை ஆரம்பித்து வைத்த எங்கள் தமிழ் பண்பாட்டு பொறுப்பாளர் திருமிகு டினோஜன் கலாரஞ்சன் அவருக்கு மிக்க நன்றி. அவர்களின் அரும்பெரும் பணி தொடர வேண்டும் என இறையாசி வேண்டி வாழ்த்தி மகிழ்கின்றோம். இப்படியான ஆர்வலர்கள் தொடர்ந்தும் இவர்களோடு இணைந்து செயற்பட வேண்டுமென்றும் அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். இறை வழிபாட்டினை சிறப்பான முறையில் ஒருங்கிணைத்து இறைவனோடு ஒன்றிக்க வைத்த எங்கள் பண்பாட்டு பேர உறுப்பினரும் சைவப்பிலருமான திரு தங்கராய் அவர்களுக்கும் பேரவை சார்பாக சிரம் தாழ்த்தி நன்றியினை கூறி மகிழ்கின்றோம். திருவைம்புராணத்தை தான் கற்ற சங்கீத ஞானத்தால் ஓதி இறைவனையும் எங்களையும் மகிழ்வித்த செல்வி பிரவிகா ரவீந்திரன் உங்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்வின் தலைமை விருந்தினராகவும் 2025 ஆண்டின் கற்க நெறியினை சிறப்பான முறையில் விளக்கங்களுடன் ஆரம்பித்து வைத்த முனைவர் மகாலட்சுமி அம்மா அவர்களுக்கும் மற்றும் பணியாளர்கள், செயற்பாட்டாளர்கள், பொறுப்பாளர்கள் யாவர்க்கும் ஜெர்மன் பண்பாட்டு பேரவை சார்பாக மனநிறை வாழ்த்துக்களுடன் நன்றியையும் கூறி மகிழ்கின்றோம். சிறப்பான முறையில் தந்த கருத்தினை அது ஒரு வரலாற்று பதிவாக அம்மையார் நினைத்து எங்களுக்கு ஒரு செய்தியை எங்களுக்கு தந்திருக்கிறார். அது வரலாற்று பதிவாக வேண்டும் என்று நாங்கள் எங்கள் பண்பாட்டு பேரவை ஊடாக வாழ்த்துகின்றோம். எல்லாம் தடம் பதிக்க வேண்டும் என்றும் எங்கள் பேரவை ஊடாக நடைபெறும் என்றதையும் நாங்கள் உங்களுக்கு கூறிக்கொள்கின்றோம். மற்றும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முனைவர் மருத்துவர் பேராசிரியர் தென் கரோலினா பல்கலைக்கழகம் அமெரிக்கா
திருமிகு சுந்தர் பாலசுப்ரமணியம் அவர்கள் நல்ல பல கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டார். மிக்க நன்றி. தனியா இது ஒரு இறை வழிபாடு இல்லாமல் இந்த இது மூடாக நாங்கள் எவ்வளவு தியானம், மூச்சு பயிற்சி இதுகளையும் நாங்கள் இவ்வளவு அறிந்து நிறைய விஷயங்கள் அறிந்து கொள்ளலாம் என்ற விளக்கங்களை தந்திருந்தார். மிக்க நன்றி. அடுத்து திருமூல ஆய்வு இருக்கைக்கான வாழ்த்துரையினை மக்களித்த பன்முக திறமையாளர் பிரான்ஸ் நாட்டிலிருந்து திருமதி பிரியா ராசையா மற்றும் சைவ புலவர் திரு தங்கராயா சின்னத்தம்பி அவர்களுக்கும் எங்கள் பேரவை ஊடாக எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து இணைந்து கொண்ட திரு கல்வி மற்றும் நிர்வாக பொறுப்பாளர் திரு ராஜேஸ்வரன் அவர் தனது திருமூல ஆய்வு இருக்கையில் இருந்து தனது கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டார். அவர்களுக்கும் எங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதற்கிடையில் எங்களோடு இணைந்து கொண்டு சிவகஜேந்திரன் அவர்களும் தன் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டார். அவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்து மகிழ்கின்றோம். அடுத்து இன்றைய நிகழ்வில் திருமூல ஆய்வு இருக்கை இந்நிகழ்வு ஈழம், ஐரோப்பா, ஜெர்மனி, பிரான்ஸ் ஆகிய மாணவர்களை ஒன்றிணைத்து தொடக்கப்பட்டுள்ளது. இதில் ஒரு சிறப்பம்சம் என்னவெனில் அறநடைப்பள்ளி ஆசிரியர் மற்றும் ஓதுவார்கள் யாவேரும் மாணவர்களாக இக்கற்க நெறியில் இணைந்துள்ளார் என்பதை இன்றைய தினம் நான் அறிந்து கொண்டோம். அதுக்கேற்ப அவைகளுக்கும் கல்விக்கு வயதில்லை என்ற அடிப்படையில் எப்போதும் கற்றறிந்து கொள்ளலாம். ஆகவே எல்லோரும் இணைந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல இளைய தலைமுறை நோக்கிய எங்கட பயணத்துக்கும் இளைய தலைமுறையினருக்கும் இன்னறைய விரிவாக்கம் செய்து பேரவையுடன் இணைந்து செயலாற்ற எல்லோரும் முன்வர வேண்டும் என வேண்டி வாழ்த்துவதோடு ஆர்வத்தோடு இணைந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியினை தமிழ் பண்பாட்டு பேரவை ஊடாக தெரிவித்து மகிழ்கின்றோம். நிகழ்ச்சி தோற்பில் இணைந்து கொண்ட வளமை போன்று இணைந்து கொண்ட எங்கள் பண்பாட்டு பேர உறுப்பினர் செல்வி பாத்திமா ஹிமாஷா அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை கூறி மகிழ்கின்றோம். 2025 ஆண்டின் கைக்கணல் தொடக்க விழா இனிதே சிறப்பாக நடந்தேறியது. ஆர்வர்கள் யாவேற்கும் பேரவை சார்பாக மிக்க நன்றி. இத்துடன் திருப்புகழை பாடி மகிழ்வித்த மாணவி வினுஷா ஜெகதீஸ்வரன் அவருக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றோம். சேர்ந்தும் பயணிப்போம் தொடர்ந்து என கூறி நன்றியை உரையென முடித்துக் கொள்கின்றேன். அன்புடன் வணக்கம். நன்றி. எங்களுடைய பண்பாட்டு பேரவையினுடைய காசாளர் மட்டும் இல்லை, எங்களுடைய பண்பாட்டு பேரவையினை நாங்கள் இங்கு தொடக்க போகின்றோம் என்று சொன்னதுடன் ஜெர்மனி நாட்டிலே ஒரு சட்டம் இருக்கிறது. 7 பேர் அதிலே கையெழுத்திட வேண்டும். ஒரு கேள்வியும் கேட்காமல் இருவருமே கையெழுத்திட்டு இந்த பண்பாட்டு பேரவை எங்களுடைய கேளின் மாநகர்ல இந்த ஜெர்மனியிலேயே ஒரு சிறப்பான ஒரு மாநகரம், அந்த நகரத்துல பதிவேற்றம் செய்த நாங்கள். அது மட்டுமில்ல, அவர்கள் கேளின் தமிழாலயத்தினுடைய நிர்வாகியாக இருக்கின்றார். பிள்ளைகளுக்கு தமிழையும் சைவத்தையும் கலையையும் கொடுப்பதோடு எங்களுடைய இந்த பேரவையினை பல அந்த கேளின் பள்ளிக்கூடத்திலே நடத்துவதற்கு உறுதுணையாக இருப்பவர் அவர்தான். அவர் இல்லை என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய பணிகள் கொஞ்சம் மந்தமான நிலைக்கு தான் போயிருக்கும். ஆனா இருந்தாலும் நாங்கள் ஜெர்மன் மக்களையும் உள்வாங்குவதற்கு அவருடைய துணைதான் எங்களுக்கு இருந்தது. ஜெர்மனியில இருக்கக்கூடிய கேளின் மாநகரில் இருக்கக்கூடிய நகர பிதா அவர்களும் மற்றும் ஏனைய அமைப்புகளோடும் பல பேர்களோடு தொடர்பில் இருக்கிறவர். அவர்களை நாங்கள் அழைத்து எங்களுடைய பண்பாட்டை அவர்களுக்கு விளக்குவதற்கு பெருந்துணையாக இருப்பவர் எங்களுடைய திருமதி கலாசர் தங்கராஜா அவர்கள். அவர்களுக்கும் அவருடைய துறைவருக்கும் இந்த இடத்துல நாங்கள் நன்றியை செய்து சொல்லிக் கொள்கின்றோம். இனிதே இந்த நிகழ்வினை கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள். மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினராக வந்த அனைவருக்குமே நன்றிகள். வேறு யாரும் கருத்து தெரிவிக்க இருந்தால் நீங்கள் தெரிவிக்கலாம். மாணவர்களுடைய கேள்விகள் எதுவும் இருந்தாலும் நீங்கள் கேட்டு கொள்ளலாம். மற்றும் இந்த பாடத்திட்டத்திலே பதிவு செய்த அனைத்து மாணவர்களுக்கான புத்தகத்தினுடைய விலைப்பட்டியல் இன்று இரவு உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். புத்தகங்கள் வேணுமானவர்கள் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு அந்த புத்தகத்தினை பெற்றுக் கொள்ளலாம். உண்மையிலே படிக்கின்றவர்கள் மட்டுமல்ல, இந்த கற்கனறையிலே சேர்ந்திருப்பவர்கள் மட்டுமல்ல, அனைவருமே இந்த புத்தகங்களை வேண்டி நீங்கள் படிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். காரணம்
இந்த புத்தகங்களை நான் பார்த்தபோது உண்மையிலே ஆர்வம் ஊட்டக்கூடிய புத்தகங்கள். அனைத்து விடயங்கள், நாங்கள் எங்களோட வாழ்வியலுக்கு தேவையான விடயங்கள், மருத்துவம் சார்ந்த விடயங்கள், அறிவியல் சார்ந்த விடயங்கள், அதோடு இந்த ஆன்மீக சிந்தனை சார்ந்த விடயங்கள் என பல விடயங்களை இந்த திருமந்திரம், திருவாசகம், வள்ளலார் மற்றும் திருக்குறள் சார்ந்து அதனை விளக்கம் கொடுத்து எழுதப்பட்டிருக்கின்ற முறையும் அனைவரும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய முறையும் அம்மாவினுடைய இந்த ஆற்றலும் அதிலே வெளிப்படுகின்றது. நீங்கள் உங்களுடைய புத்தகங்களை மட்டுமல்ல